செப்பனியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கவனியுங்கள். செப்பனியா का पुस्तक செப்பனியா 2:2. செப்பனியா दूसरा का 2 நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். வாசிக்க செப்பனியா 2:2. உங்களை நீங்கள் உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். இந்த வருட கடைசியில ஒரு கம்பெனில அந்த இயர் எண்ட்ல எல்லாத்தையும் கணக்கு பார்ப்பாங்க. कंपनी में साल के अंत में एक कार्य का हिसाब लिया जाता है. லாபமா நஷ்டமா கணக்கு பார்ப்பாங்க. लाभ या नष्ट देखा जाता है. வீட்ல கூட கணக்கு பார்ப்பாங்க. घर पे भी हिसाब देखा जाता है. சபை கடைசியில இந்த வருட கடைசியில கர்த்தர் கொடுத்த எல்லா காரியங்களையும் கணக்கு பார்ப்பாங்க. साल के अंत में कलीसिया में प्रभु ने दी हर एक कार्य का मैं हिसाब देखता हूँ. என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் சபையில, என்ன காரியத்தெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறா, क्या है प्रभु ने क्या किया, சபை வளர்ந்து இருக்கிறதா, कलीसिया बना हुआ है, ஊழியம் வளர்ந்து இருக்கிறதா, सेवकाई बढ़ी हुई है, இந்த எல்லா காரியத்தையும் கணக்கு பார்ப்போம். सारे कार्य का हिसाब देखता हूँ. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளையும் தன் வாழ்க்கையில ஒரு சில காரியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். हर एक कार्य को मसीह के जीवन में परख कर देखता हूँ. ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக பிரகாரமும் வளர்ந்திருக்கிறோமா, आत्मिक रीति से क्या अभिवृद्धि पाए हैं. நம்ம வளரலைன்னா எங்க பிரச்சனை இருக்கு, नहीं बढ़ा तो समस्या எதை சரி செய்யணும் इसे सही करना என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். अब इसे परख कर देखना. 2025 வருட கடைசியில கூட 2025 साल के 3 நாட்கள் நமக்கு ஜெப நாட்களா இருக்கிறபடினால 3 दिन हमारी प्रार्थना का दिन है. இந்த வருட கடைசியில நம்மளை நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. साल के अंत में अपने आप को परखने प्रभु நம்ம सहायता வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்வாரா. जीवन को परख कर देखने में प्रभु 3 सहायता. நாட்களுக்கும் என்ன ஆண்டவரே பேசணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல வந்தோம். जब 3 दिन के लिए मैं क्या भेंट कुछ प्रभु से पूछा. எனக்கு லூக்கா 14ஆம் அதிகாரத்தை தியானிக்கும்படி உணர்த்தினார். लूका 14वां अध्याय को ध्यान करने के लिए प्रभु ने அல்ல दिया. இன்றும் நாளை மறுநாள் 3 நாட்கள் இந்த லூக்கா 14ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். आज कल और परसों तीनों दिन लूका 14 अध्याय में से अध्याय करेंगे. இந்த 3 நாட்கள் இந்த அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பாராக. तीनों दिन उस अध्याय से प्रभु हमारे को शुद्ध करे. கடந்த நாட்களில் 21 நாள் நம்ம ஒரு வசனத்தை தியானித்தோம். पिछले दिनों में एक वचन को हमने स्मरण किया. 21 பிரசங்கங்களை ஒரே வசனத்துல நம்ம கேட்டோம். तो 21 प्रचार को हमने सुना. அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருந்துச்சு. और अनेक लोगों के लिए आशीष मिला. நம்ம இந்த 3 நாட்களும் ஆண்டவர் சமூகத்துல லூக்கா 14ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போறோம். हमने तीनों दिन लूका 14वां अध्याय से ध्यान அந்த करेंगे. அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. और उस अध्याय से प्रभु हमसे भेंट करें. நான் லூக்கா 14ஆம் அதிகாரத்துல சுருக்கத்தை அந்த வசன பின்னணியை நான் உங்களுக்கு முதலாவது சொல்லுவேன். उस अध्याय का वचन का कार्य मैं आपसे कहता हूँ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிற பொழுது நடந்த ஒரு சம்பவம். प्रवेश मसीह यरूशलेम में जाते समय हुई एक संभव है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஓய்வு நாள்ல எருசலேமில் இருக்க தேவாலயத்துக்கு வந்து விடுவார். प्रवेश मसीह हर एक विश्राम के दिन में वो यरूशलेम में आ जाते हैं. என்ன பிஸியா இருந்தாலும் சரி, कितना भी व्यस्त हो, அவர் ஓய்வு நாள்ல இயேசுவை நீங்க பார்க்கணும்னா எருசலேம் தேவாலயத்தை தான் பார்க்க முடியும். यदि विश्राम के दिन यदि उनसे मिलना है तो यरूशलेम में उनसे मिल सकते हैं. இதான் இயேசுப்பாவுடைய பிரின்சிபல். और यही उनका प्रिंसिपल है. விசுவாசிகளுக்கு அந்த பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப அவசியம். विश्वासियों के लिए ये प्रिंसिपल होना जरूरी है. இயேசுவை விட பெரிய சுவிசேஷ ஊழியம் செஞ்சவங்க யாருமே கிடையாது. यीशु से बढ़कर बड़ा सेवकाई सुसमाचार का किया हुआ. ஆனா அவரே வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு நாள்ல தேவாலயத்துக்கு வருவார். लेकिन वही जो विश्राम के दिन प्रभु के भवन में आते हैं. அப்போஸ்தலர்களும் அப்படிதான். प्रेरित भी वैसे ही எங்க ஊழியம் செஞ்சாலும் ஓய்வு நாள்ல கர்த்தருடைய சமூகத்துல வந்து போதிப்பார்கள். जहाँ भी सेवकाई के लिए प्रभु के समूह का आकर करते हैं. அல்லது ஓய்வு நாள்ல வந்து தேவ சமூகத்துல வந்து அமர்ந்திருப்பார்கள். विश्राम के दिन प्रभु के समूह का आकर. இதெல்லாம் பிசாசு கடைசி காலத்துல திருடுவான். और इसी को शत्रु अंतिम समय में ले लिया. ஒரு கடை
கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா अंतिम दिनों में एक चिन्ह ऐसी है சபையை பற்றிய வெளிப்பாடு போய்விடும். कलीसियाओं को लेकर प्रकटीकरण நானுள்ள எத்தனையோ தேவ மனுஷர்கள் இதை சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. हर सेवक इस बात को कहता है நீங்க 2005 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சபையுடைய குவாலிட்டி மதிப்பு அது வேற. 2005 तक कलीसिया की कार्य अलग थी. நீங்க கொரோனாக்கு அப்புறம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அதோட மதிப்பு வேற. कोविड के बाद आप देखते तो उसका कार्य अलग है. சபையில ஆண்டவர சமூகத்தை தேடுவது குறைஞ்சு போயிடுச்சு. कलीसिया में प्रभु को खोज करना मतलब बदल चुका है. ஆனா இயேசு மரண பரியந்தமும் அவர் ஆலயத்துக்கு வந்தார். लेकिन यीशु मृत्यु तक भवन में आया. அவர் ஆராதனை அட்டெண்ட் பண்ணாம இருந்ததே கிடையாது. आराधना को अटेंड किए बिना. அதனால தான் ஆண்டவர் சொல்வார் உங்களுக்காகவும் உங்க பிள்ளைக்காகவும் அழுங்கள். इसलिए प्रभु कहता है तुम अपने लिए और अपने बच्चों के लिए रोना. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு இது புரியாது. क्योंकि अगला पीढ़ी को ये ना समझ है. நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிருந்தேன். मैं कल एक प्रोग्राम में गया था. நல்லா இருந்துச்சு, பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. देखने में बहुत अच्छा था. பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. मैं वहीं बैठा था. என்னோட சில பாஸ்டர் வந்து பேசிட்டு போனாங்க. कुछ पास्टर जो बात करते थे. நான் அவரை பார்த்து பேசிட்டு இருக்கவங்க கேட்டா எத்தனை மணிக்கு இந்த ப்ரோக்ராம் முடியும் கேட்டேன். तो मैंने पूछा कितने बजे समाप्त होगा. சொன்னாங்க 11,000 பாஸ்டர். 10:30 तक तो बच्चा ही था. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே நீங்க எத்தனை மணிக்கு போவீங்கன்னு அவங்கள பார்த்து கேட்டேன். कल रविवार का आराधना तो कितने बजे जाएंगे. நாளைக்கு எங்க பாஸ்டர் போக முடியும். कल कैसे होगा जाएंगे. எல்லாம் முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு போன படுத்தா அவ்வளவுதான் பாஸ்டர். तो कल सब खत्म करके खाना खाकर सोए तो बस. நான் அவரை பார்த்து சொன்னேன் मैंने कहा இந்த ஒரு நாளை விட तो एक दिन से बढ़कर நித்திய நாளுக்கு ஆயத்தமாக்குற சபை முக்கியம் இல்ல. तो अनंत के लिए तैयार होने वाली அவர் சொன்ன உங்ககிட்ட பேச முடியாது, நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போயிடுவேன். कल कलीसिया चला जाऊंगा. அவர் ரொம்ப பிரியப்பட்டவர் கட்டி அவருக்கு கடிதம் கொண்டு சொன்னாங்க. और जब भी बहुत प्रिय है वो காலையில மெசேஜ் பண்ணிட்டாரு, நான் போயிடுவேன் பாஸ்டர் சர்ச்சுக்கு. वो मुझे मैसेज भी किया था कि मैं कलीसिया में जाऊंगा. ஏன்னா இந்த கடைசி காலத்துல பிசாசு திருடுற ஒரு மிக முக்கியமான காரியம் தான். क्योंकि अंतिम दिनों में शत्रु चुराने वाला मुख्य कार्य है. நித்தியத்துக்குரிய காரியத்தை ஒரு தேவ பிள்ளை இழந்து விடக் கூடாது. अनंत की कार्य में संतान ना खोए. அதனாலதான் அந்த 14 அதிகாரம் ரொம்ப மிக முக்கியம். நம்மளை ஆராய்ந்து பார்க்க, நம்முடைய ஜீவிதத்தை உயிர்த்து கவனிப்பதற்கு இது ரொம்ப மிக முக்கியமான அதிகாரம். इसलिए 14वां अध्याय जो हमें जीवित करने में हमारे लिए बहुत महत्व है. இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ அவருக்கு ஒரு பரிசேயன் வீட்டுல விருந்து. वो यरूशलेम के आराधनालय में जाकर आते समय फरीसी के घर पे उनके लिए भोज था. நீங்க இந்த 14 அதிகாரத்து முதல் வசனத்தை வாசிக்கிறப்போ ஒரு பரிசேயனுடைய வீட்டுல ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். 14वां अध्याय में देखिए फरीसियों के घर में उनके लिए भोज के लिए निमंत्रण थी. அந்த விருந்துல நடக்கிற சில சம்பவங்கள் और उस भोज में होने वाले कुछ संभव அது 24 வசனம் வரைக்கும் போகும். वो 24 वचन तक हो जाता है. 25 வசனத்துல என்னன்னா 25 वचन से திரும்ப இயேசு அந்த இடத்துல இருந்து கடந்து போவார். यीशु फिर वहां से जाते हैं. இயேசு கடந்து போறப்போ அவரோட திரள் கூட்ட ஜனம் போகும். यीशु जाते समय उनके साथ एक बड़ी भीड़ हो लेती है. அப்ப ஆண்டவர் உபதேசம் பண்ணின உபதேசம் और प्रभु ने दिया उपदेश है. 1 24 வரைக்கும் ஒரு உபதேசம், 25 கடைசி வரைக்கும் ஒரு உபதேசம். 1 से लेकर 24 तक एक उपदेश और 25 से लेकर आखिर तक एक उपदेश है. இதுதான் இந்த முழு அதிகாரத்துல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். अब ये पूरी अध्याय में देखने वाली कार्य இதுல இந்த 3 நாட்கள் நாம் தியானிக்க போற காரியம் என்னன்னா 3 दिन हम जो ध्यान करने पर है 25 வசனத்துல கடைசி வரைக்கும் இந்த 3 நாட்கள் நாம் தியானிக்க போகிறோம். 25 वचन से लेकर 35 वचन तक हम ध्यान करेंगे. இந்த பகுதி பாத்தீங்கன்னா நம்மளை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். इसे परख कर देखने में प्रभु हमें सहायता இங்க करेगा. அந்த அவரோடு கூட நடந்து வந்த ஜனங்களோடு கூட தேவன் பேசின மிக முக்கியமான காரியம். उनके साथ चलकर आए हुए उनके कार्य ये है. 3 சம்பவங்களை காண்பித்து ஆண்டவர் பேசினார். 3 संभव को प्रभु दिखाकर ஒன்று बोले. கோபுரத்தை கட்டின மனிதன், एक जो कुंभट को बनाया हुआ एक मनुष्य, இரண்டாவது யுத்தத்துக்கு ஆயத்தமாய் செல்லும் ராஜா, दूसरा युद्ध के लिए तैयार होकर जाने वाला एक राजा, மூன்றாவது நாம் உபயோகிக்கிற உப்பின் தன்மை. तीसरा आप उपयोग करने वाले कार्य. இந்த 3 காரியத்தையும் இயேசு அவரோடு கூட நடந்து வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசின வார்த்தை. 3 कार्य यीशु के लिए कही गई है. ஒரு பந்தியிலிருந்து கடந்து வராங்க. एक बोझ से वे लोग आते हैं. அப்ப இந்த 3 காரியத்தின் மூலமாய் ஜனத்தோடு கூட கர்த்தர் பேசினார். 3 कार्य जरिए प्रभु ने लोगों से भेंट किया. இந்த ஜனங்கள் யார்? ये लोग कौन
முக்கியமானது. ये बहुत जरूरी है। ஏன் இயேசுவோட ஜனங்கள் நடந்து வந்தாங்க? यीशु के साथ ये लोग चलकर आए। நம்ம நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? हम चलने के लिए क्या कारण நம்ம है? எந்த கூட்டத்துல நம்ம இருக்கிறோம்? हम कौन सी झुंड में हैं? இந்த நாட்களில், அதாவது இயேசு வாழ்ந்த நாட்களில் ஏன் திரளான ஜனங்கள் இயேசுவோடு கூட நடந்து வந்தார்கள்? उस समय एक बड़ी भीड़ यीशु के साथ चलने लगी। இவங்க எல்லாரும் ஆலயத்துக்குள்ள போனாங்கன்னா அதுக்கு ரெஃபரன்ஸே கிடையாது. ये सब भवन में गए लेकिन उसका रेफरेंस नहीं है। எப்ப இயேசு வெளியே வருவார், எப்ப இயேசுவோட கூட போவார்னா பாப்பாங்க. और कब यीशु बाहर आएगा, यीशु के साथ जब बोले, ஏன்னா இவங்களுடைய நோக்கம் வேறையா இருந்துச்சு. कि इनकी जो कार्य अलग था। இயேசுவோடு இவங்க எதற்காக நடந்தார்கள்? यीशु के साथ ये लोग किसके चलने लगे? இவங்க இயேசுவிடத்துல பிரதானமா ரெண்டு காரியங்களை பார்த்தார்கள். यीशु के पास दो प्रधान कार्य उन्होंने देखा। ஒன்று என்னன்னா, இயேசு செய்த அற்புதங்கள். एक जो यीशु ने की वे अद्भुत। இயேசு செய்த அற்புதங்கள் அந்த நாட்களில் ஏறக்குறைய 400 வருஷம் அற்புதமா என்ன தெரியாது. और यीशु ने तो 400 वर्ष तक क्या वो लोगों को नहीं पता था। அவங்க அற்புதங்களை பார்த்ததே கிடையாது. वो लोग अद्भुत को देखे ही नहीं। 400 வருஷம் 70 வயசு போனீங்கன்னா கூட ஒரு 4 ஜெனரேஷன் 5 ஜெனரேஷனுக்கு அவங்க அற்புதமா என்ன தெரியாது. 4-5 पीढ़ी तक उनको अद्भुत मतलब क्या नहीं मालूम। எப்படி அற்புதம் நடக்குங்கிறது தெரியாது. अद्भुत ऐसे होते उन्हें नहीं சோ पता। முதல் முறையா பார்க்கறாங்க அற்புதம் செய்கிற இயேசுவை. पहली बार अद्भुत करने वाले यीशु को वे देखते हैं। அதனால அந்த அற்புதத்தை பார்த்த காட்டிலும் அவங்க அற்புதத்துக்காக இயேசுவோடு கூட நடந்து போனார்கள். अद्भुत को देखने के कारण उस अद्भुत के लिए यीशु के पीछे चलते लगे। இன்னொரு மிக முக்கியமான காரணம் உண்டு. और एक मुख्य कारण है, ரோமர்கள் ஆட்சி செய்தபடினால रोमियों ने जब राज्य किया, இவர்களை வீழ்த்தி ராஜாவாய் வரக்கூடிய எல்லா குவாலிஃபிகேஷனும் இயேசுவுக்கு தான் இருக்கு. तो फिरौन का राजा होने का सारी कार्य यीशु में था। எப்படி இயேசுவை நம்பி போனாங்களோ அதே போல அந்தி கிறிஸ்துவும் வருவான். जैसे यीशु पर भरोसा लेकर गए वैसे विरोध मसीह भी आएगा। பாருங்க, இந்த ரெண்டு கூட்டம் ஏன் போச்சு? ये दो झुंड क्यों गया? இவர் மீட்பை தருவார். ये छुटकारा இஸ்ரவேலர்கள் நம்பினார்கள். इस्राएल ने भरोसा இதே மாதிரிதான் இன்னொரு கிறிஸ்து வரப்போகிறான், அவன் அந்தி கிறிஸ்து. ऐसे ही और अनेक व्यक्ति आएगा जो विरोध मसीह। அவன் எப்பொழுது வருவான் என்று சொன்னால், कब आएगा? ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு பிறகு प्रभु की रहस्य आगमन के बाद, மூன்றாம் உலக மகா யுத்தம் வருகிற அந்த நாட்களில் அவரோட வருகை இருக்கும். थर्ड वर्ल्ड वॉर के बाद उनकी जो आगमन होगी, வேதத்துல துல்லியமாய் அதற்கான எல்லா காரியங்களும் உண்டு. वो पवित्र शास्त्र में इसके अनेक कार्य हो रही அப்ப है। தேசம் முழுவதும் பயங்கரமான போராட்டத்துக்குள்ள போகும். पूरी देश एक बड़ी समस्याओं में जाने लगेगी। இந்த யுத்தத்துல வராத ஒரு நாடு என்ன? இத்தாலி, ரோம் மாத்திரம் மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்குள்ள வராது. और ये थर्ड वर्ल्ड वॉर में रोम और इटली जो है इसमें नहीं आएगी। அவங்க சமாதானம் சமாதானம் உலகத்துல பேசுவார்கள். शांति की घोषणा संसार भर करेंगे। இன்றைக்கு அதை பேச ஆரம்பித்து விட்டார்கள். आज भी उसकी घोषणा करने ரெண்டு लगे। கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி 23ஆம் தேதி போப் ஒரு வார்த்தையை சொன்னார். तो क्रिसमस के पहले पोप ने ऐसा कहा, ரஷ்யாவை பார்த்து சொன்னார், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு யுக்ரைன்ல யுத்தம் பண்ணாத நிறுத்தினார். और क्रिसमस के दिन यूक्रेन में युद्ध ना करे उसे रोके। ஆனா ரஷ்யா முண்டு போட்டுச்சு. लेकिन फिर भी रशिया ने वॉर डाला। போப் வேதனையோட அந்த பேட்டியை கொடுத்தாங்க, நான் சொல்றேன் நிறுத்த மாட்டேங்கிறாரு. पोप उनके साथ कहने लगे, मैं कहने के बाद भी वो लोग அந்த वॉर ஒரு डाले। நாள் நிறுத்த மாட்டேங்கிறாரு. वो एक दिन रोकने के लिए कहा तो नहीं रोके। அதனால இந்த ரோம் இத்தாலி வந்து இந்த உலக யுத்தத்துக்குள்ள வராது. वो इटली जो है संसार की युद्ध में नहीं அவங்க आएगी। சமாதானம் பண்ணுகிறவர்களாகவே இருப்பாங்க. वो लोग शांति देने वाले जैसे बने रहेंगे। இந்த யுத்தம் வருகிற நேரத்துல जब ये युद्ध होगा, முழு உலகமும் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போய்விடும். पूरी संसार अपने कार्य को खो देगी। நேத்து நாசால இருந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க, நான் வாசித்தேன். नासा से एक न्यूज़ डाले थे, டாப் 10 நகரங்கள், கடலோர இருக்கிற டாப் 10 நகரங்கள் பயங்கரமான அழிவை சந்திக்கக்கூடிய காலத்துக்குள்ள வருகிறது. और जो समुद्र के किनारे 10 नगर जो नाश को देखने के लिए तैयार அதுல ஆசியா தேசத்துல குறிச்சது சென்னை, அதுக்கப்புறம் நம்ம பாம்பே. और जो एशिया में देखने जाए तो चेन्नई और मुंबई। இந்த 10 நகரங்கள், அவங்க முழு உலகத்துல 10 நகரங்கள்ல நம்ம ஆசியாவுல 2 நகரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. संसार भर में 10 नगर को लोग कहा गया அப்ப है। உலகம் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. संसार नाश की ओर तैयार है। இப்ப பயங்கரமான யுத்தத்துல எல்லாம் இழந்த பிறகு युद्ध में सब कुछ होने के बाद எல்லா நாடுகளும் முற்று பார்க்க போறது ரோம் நகரை மாத்திரமே. हर एक जो देखने वाली जो रोम नगर को, அப்போ அவங்க சமாதானம் பண்ணுவாங்க. तब भी वे लोग शांति அப்போ करेंगे। ஒரு தலைவன் எழும்புவான். तब एक नेता खड़ा होगा।
எல்லாரையும் நேசிப்பான், सबसे प्रेम करेगा, எல்லா தேசமும் அவர் பின்னாடி நிற்க ஆயத்தமா இருக்கும். देश उसके पीछे करने में तैयार ஒரு होंगे। 3.5 வருட காலம் ரொம்ப அன்பா இருப்போம். உலகம் முழுவதும் ஒரே நாணயம், वो जो संसार भर में प्रेम से बना रहेगा, 3 साल तक वो रहेगा। எல்லாவற்றையும் செம்மையாய் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே सब कुछ सही रीति से करते समय அவன் உலகத்துல எதை பிடிப்பான் தெரியுங்களா? संसार वो किसे पकड़ेगा? தேவனுடைய ஆலயத்தை பிடிப்பான். भवन को पकड़ेगा। ஏன் தேவனுடைய ஆலயத்தை பிடிப்பான்? प्रभु के भवन को पकड़ेगा। நான் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே வந்து தேவனுடைய ஆலயத்தை பிடிக்கிறானா? मैं पूछा प्रभु क्यों भवन को அன்னைக்கு पकड़ेगा? காலியா இருக்க போறது தேவனுடைய ஆலயம் மட்டுமே. उन दिनों में खाली रहेगा परमेश्वर का भवन। அதனாலதான் ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்ள வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். इसलिए प्रकाशित वाक्य के 12वां अध्याय में लिखा है प्रभु कलीसिया को लेगा। அப்படின்னா அந்த கட்டளை எடுத்துக்கொள்ளப்படாது. मतलब बात का இந்த கட்டளை அடையாளம் बात का இங்க இருக்க ஜனங்களை ஆண்டவரோடு கூட கொண்டு செல்வார். रहने वाले लोगों को प्रभु ले ஆனால் जाएगा। இந்த அடையாளம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். ये चिन्ह बहुत जरूरी है। ஹalleluya. சில இடங்கள்ல நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. உங்க அடையாள கார்டு இருந்தா போதும். तो जगह में आप जाने की जरूरत नहीं बल्कि आपका चिन्ह रहे तो काफी है। நீங்க இன்னும் புரிந்து கொள்ளணும்னா பல நேரங்கள்ல பேப்பர் ஒர்க் தான் ரொம்ப மிக முக்கியம். लेकिन कई बार आप देखिए पेपर वर्क बहुत जरूरी உங்க होता है। பேப்பர் கரெக்ட்டா இருக்கணும். आपका पेपर सही हो बराबर। அதே போலதான் वैसे ही நிஜமும் அடையாளமும் கரெக்ட்டா இருக்கணும். वो सच और चिन्ह जो है बराबर நமக்கு है। இந்த கட்டளமாகிய சபை ரொம்ப மிக முக்கியம். बात काम जो कलीसिया हमें बहुत जरूरी है। சபையில இருக்கிற நாம் ரொம்ப மிக முக்கியம். कलीसिया में रहने वाले आप जरूरी அதனால है। ஒரு காலத்துல அந்தி கிறிஸ்து வருவான். அவனை நோக்கி பின்னால் ஜனங்க போறாங்க. एक समय विरोध मसीह आएगा और उसके पीछे लोग ऐसे जाएंगे। இப்படி இயேசு பின்பாக போன ஜனங்களோடு கூட தேவன் மிக முக்கியமான காரியத்தை பேசுகிறார். यीशु के पीछे गए वे लोग से प्रभु बहुत के कार्य कहता है। 3 காரியத்தை 3 உவமைகளை சொல்லி தம் ஜனத்தோடு கூட பேசுகிறார். 3 दृष्टांत को कहकर हम लोगों से भेंट करते हैं। இந்த உவமைகளுக்கு பிறகு दृष्टांत के बाद இயேசுவோடு கூட நடக்கிற ஜனத்தின் கூட்டம் குறைந்தது. यीशु के साथ चलने वाले लोगों का भीड़ இதற்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா के बाद जो हुआ இயேசுவுக்கு எதிர்ப்பாளர்கள் எழும்பினார்கள். के विरोध में लोग खड़े होने लगे। இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இயேசுவுக்கு எதிர்ப்பாளர்கள் எழும்பி संभव के बाद यीशु के विरोध में लोग खड़े அவர்கள்தான் हुए। பரிசேயர்களோடு கூட இணைந்து கொண்டு वे लोग फरीसियों के साथ जुड़ गए। யார் இயேசுவின் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்களோ, जो कोई यीशु के अद्भुत को पाए, யார் இயேசுவோடு நடந்தார்களோ, जो कोई यीशु के साथ चले, யார் இயேசுவை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று துடித்தார்களோ, जो लोग चाहे कि यीशु को राजा बनाओ, அவர்களே இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். वे लोग ही कहने लगे यीशु को क्रूस पर लगाओ। அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय लोगों, இந்த வருஷ கடைசியில साल के अंत में நம்ம வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவோட எப்படி நடந்திருக்கிறோம் என்பதை குறித்து हमारे जीवन में मसीह में कैसे चले இந்த हैं। 3 சம்பவங்களில் ஆராய்ந்து பார்க்க நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 3 संभव में अवतरण करने की प्रभु सहायता करे। இன்னைக்கு நான் முதல் சம்பவத்துக்கு சில காரியங்களை சொல்ல நான் பிரியப்படுகிறேன். पहले संभव से कुछ कार्य कहूंगा இதுதான் இந்த வசனத்தினுடைய பின்னணி. और यही इस वचन का इतिहास है। ஆண்டவர் இவரோடு கூட நடந்து வருகிற இந்த ஜனங்களோடு கூட ஆண்டவர் பேச ஆரம்பித்தப்போ चलकर आने वाले लोगों से जब भेंट करने लगा, அவரிடத்துல சொன்ன முதல் உவமையை கவனிங்களேன். उनसे कई पहले दृष्टांत को देखिए। வாசிங்க, முதல் உவமையை வாசிங்க. 14:28 வாசிங்க. 14 का 28 वचन से पढ़िए। तुम में से कौन है जो घर बनाना चाहता हो और पहले बैठकर खर्च न जोड़े कि पुराना घर की सामत तेरे पास है कि नहीं? இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. யார் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. முதல் உவமையை, क्योंकि प्रभु कहने वाले पहले दृष्टांत, உங்களில் ஒருவன் கோபத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. கணக்கு பாராமல் இருப்பானோ. उसको इंसाफ न देखेगा। ஒரு கட்டத்தை கட்ட போகிற ஒரு மனிதனை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார். एक घर को बनाने वाले मनुष्य को लेकर प्रभु कहता है। யாருக்கு சொல்லுகிறார்? किससे कहता है? 25 வருஷம் பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவரிடத்தில் அவர் திரும்பி பார்த்து 25 वचन के
जब बड़ी भीड़ उसके साथ जा रही थी तो उसने पीछे मुड़कर उनसे कहा எத்தனையோ வருஷம் நம்ம கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர் பின்பாக போய் கொண்டிருக்கிறோம். இந்த காலவரையில ஆண்டவர் அந்த வார்த்தை மூலம் நம்மளை கொஞ்சம் திரும்பி பார்த்து பேசுவாராக. अनेक साल मसीह होकर जिए उन लोगों से मुड़कर थोड़ी ये बातें करें। இந்த ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? முதலாவது உண்மையில प्रभु कहने वाला कार्य ஒருத்தர் கோபுரத்தை கட்டுறாப்பா, यदि कोई तुम्हारे गुम्बद बनाए அந்த கோபுரத்தை கட்டி முடிக்க அவனுக்கு திராணி உண்டோ இல்லையோ சொல்லி செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன். वो उसे बनाने की कार्य बल उसमें है कि नहीं वो परखता है। அன்பான தேவ பிள்ளையே, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். मसीह जीवन को बांध रहे हैं। கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. मसीह में हमारा जीवन बन रहा है। நாம் கிறிஸ்தவனாய் நாம் வாழ்க்கையை கட்டி முடிக்க வேண்டும். हम मसीह में मसीह होकर अपने जीवन को बांधे। கிறிஸ்துவுக்குள் நாம் கட்டி முடிக்க வேண்டும். मसीह में उसे बांधना है। ஏனால் இதற்குள் கிறிஸ்து பிரவேசிக்க வேண்டும். क्योंकि उसके अंदर मसीह को प्रवेश நாம் करना है। கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்க வேண்டும். हम मसीह में प्रवेश करना ஒரு है। நாள் இந்த பூமியில நம்முடைய காலம் முடிகிற பொழுது पृथ्वी को जब देखेंगे கிறிஸ்துவுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். इस काल खत्म होगी तो मसीह में प्रवेश நாம் करना है। தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். आप परमेश्वर की भवन है। இந்த ஆலயத்தில் தேவன் வாசம் செய்ய வேண்டும். और में प्रभु राज्य करे। அதனால இயேசுவோடு நடக்கிற தம்முடைய ஜனங்களை பார்த்து, तो यीशु के साथ चलने वाले लोगों के साथ இயேசுவோடு கூட வருகிற ஜனங்களை பார்த்து यीशु के संग आने वाले लोगों के साथ திடீரென்று நின்று 3 உவமைகள் மூலமாய் அவர்களோடு ஒரு கேள்வியை கேட்கிறார். अचानक वो रुक कर उनसे तीव्र शांति कार्य இந்த करता है। 2025 ஆண்டை முடிக்கிறோம். 2025 हम समाप्त कर रहे हैं। ஒவ்வொரு வருடத்தையும் நாம் முடிக்கிறோம். हर साल को हम समाप्त करते சில हैं। நேரம் நமக்கே பழகி போச்சு. कई बार हमें ही आदत लग गई है। புது வருஷம் வரும்போது नया साल आने पर है காசி தவாரே தான் புராணங்களை பேசுவாங்க, जैसे कुछ कार्यदास कहेगा ஒப்பு கொடுன்னு சொல்லுவாரு. सौंपने के लिए நமக்கு ஒவ்வொரு வருஷம் அப்படியே தான் இருக்கு. हमारे लिए हर साल ऐसी है। எந்த மாற்றமும் இல்ல. हमारे में कोई बदलाव நான் உங்களுக்கு சொல்றேன், யாருக்கு மாற்றம் வரும்? बदलावट किसको आती है? நடக்கிற எல்லாருக்கும் அந்த மாற்றம் வரல. चलने वाले हर एक के अंदर वो बदलाव है। இவர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு காரணமாய் மாறினவர்கள். और ये लोग भी यीशु को क्रूस पे लगाने का कारण बने। உங்க வாழ்க்கையுடைய ஆசீர்வாதங்களை जीवन की आशीष को பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் யாருன்னு சொன்னா पाना या ना पाने का कारण அது நாம் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. मैं ही हूँ इसे ना भूले। ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கலையா? प्रभु मेरे प्रार्थना को सुना नहीं क्या? ஆண்டவரின் விண்ணப்பத்தை கேட்கலையா? मेरे विनती को नहीं सुना क्या? அதனால ஆண்டவர் கூட நடக்கிற ஜனத்தை திரும்பி பார்த்து சொல்றாரு, प्रभु चलने वाले लोगों के और पीछे मुड़ कर कहता है எப்பா நீ எதுக்கு நடந்து வரேன்னு எனக்கு தெரியும், मुझे पता है तुम किस लिए चलकर आ நீ रहे हो। ஏன் என் கூட வரேன்னு தெரியும். मुझे पता है तुम क्यों मेरे संग चल रहे இந்த हो। காலவழியில் அன்பான தேவ பிள்ளையே, सब प्रिय लोगों நம் கிறிஸ்துவுக்குள்ள நடப்பதற்கான காரணம் என்னன்னா मसीह के साथ चलने का कारण நாம் கிறிஸ்தவனாய் கட்டப்பட வேண்டும் என்பதுதான். में मसीह होकर बन जाओ। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் முதல் காரியம். यही पहला நான் कार्य। கிறிஸ்தவனாய் கட்டப்படுவதுதான் முதல் காரியம். मसीह होकर बनना ये पहली कार्य है। என்னை ஆண்டவர் பிடித்தது, ரட்சித்தது, என்னை மனதிரும்ப வைத்ததுக்கு ஒரு காரணம் கிறிஸ்து எனக்குள்ள பிரவேசிக்கும்படியாய். मुझे अलग करके मन फिराक कर मुझे करने का कारण मसीह का ये कार्य प्रकट करने। இந்த வருட கடைசியில साल के இந்த 3 நாள்ல இந்த முதல் நாள் ஆண்டவர் நம்மோடு பேசுற காரியம் 3 दिन में पहले दिन प्रभु हमसे जो உன் कहता है வாழ்க்கையை கட்டி முடிக்க முடியுமாங்கிறத கொஞ்சம் கணக்கு பார். हमारे जीवन को बांध सकते हैं क्या सोच कर देखिए। கட்டி முடிக்காத வீட்டுல யாராவது குடி போவோமா? क्या बिना ना बांधे हुए घर में कोई जाकर रह सकता है क्या? மாஸ்டர் பில்லர்லாம் இப்படினால மேல ஷெட் போட போவீங்களா? वो ऊपर शेड नहीं रूम में हम जाकर रह सकते हैं क्या? யாருமே போக மாட்டோம். कोई भी नहीं जाएगी। நானே போக மாட்டேனா? मैं खुद यदि ना जाऊंगा கட்டி முடிக்காத கிறிஸ்துவாய்க்குள்ள கிறிஸ்து எப்படியா பிரவேசிக்க முடியும்? तो खाना भाती हुई घर में यीशु कैसे प्रवेश करेगा? இது இந்த காலவழியில சிந்திக்கே நம்மை பக்குவப்படுத்துற ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. सोचने में प्रभु हमें सहायता करे। அதனால ஆண்டவர் சொல்றார், இதுக்காகும் செலவை கணக்கு பார். तो इसने प्रभु कहता है इसका कक्षे को जरा सोचे। கணக்கு தெரியாம கட்டி முடிக்க முடியாது. तो बिना हिसाब के इसे नहीं बांध सकते। இல்ல எப்படி வேணா கட்டலனா கட்ட முடியாது. ஒழுங்கா கட்டலைனா கட்டல நிக்காது. मैं कैसे भी बांधूंगा ऐसा नहीं सही से ना बांधे तो नहीं बांध இன்னைக்கு सकते। பல நேரம் நம்ம வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் நிற்காமல் போனதுக்கு காரணம் சரியாய் நாம் கட்டவில்லை. कई बार वो
நமக்கு உதவி செய்வாராக. इस बात को सोचने प्रभु सहायता இந்த करे। ஜனங்கள் கூட நடந்து வந்தார்கள். ये लोग साथ चलकर आए। அவருடைய எதிர்பார்ப்பு வேறையா இருந்தது. उनका सोच अलग था। ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து வந்தார். प्रभु उनके साथ चलकर आया। அவருடைய எதிர்பார்ப்பு வேறையா இருந்தது. उनका चाहत अलग थी। ஏன் எதிர்பார்ப்புக்கு என் ஆண்டவனோட நடப்பார்க்க முடியாது? वो मेरे चाहत के अनुसार प्रभु चलेगा तो वो नहीं हो सकता। அவர் எதிர்பார்க்கிறதுக்காக நான் நடக்கப்படும்படியாக தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். वो जैसा चाहता है वैसे मैं चलने के लिए प्रभु चाहता है। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? देखो को समझ आ रहा है। ஏன் எதிர்பார்ப்புக்கு ஆண்டவர் நடக்கிறவர் அல்ல. वो मेरे चाहत के अनुसार प्रभु नहीं चलता। அதனாலதான் போன வாரம் சொல்றப்போ जैसे पिछले हफ्ते में कहते தாவீது இருக்கிற இடத்துக்கு பந்தியை திருப்பினார் பாருங்க. जहाँ दाऊद है वहाँ वो मेज को बिठाया। ஆல்ரெடி அப்போ ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தான். पहले से पिता ने एक मेज तैयार किया था। 7 பிள்ளைகளை தயார்படுத்தி வைத்திருந்தான். 7 बच्चों को तैयार किया था। சொந்த பந்தங்களை எல்லாம் சூழ சாமுவேல் முன்னாடி நிக்க வைத்திருந்தான். रिश्तेदारों को शामुएल के सामने खड़ा किया। 7 பிள்ளைகள் ஒரு பிள்ளை மேல ராஜரீக அபிஷேகம் வரப்போகுது. 7 में से एक पर राजाओं का अभिषेक आने वाला है। எல்லாம் ரெடியா இருந்துச்சு. सब कुछ तैयार है। சாமுவேல் ரெடியா இருந்தான். शामुएल तैयार ஆனா है। ஒரு மனுஷன் வரான் பாருங்க. मनुष्य आता है। அவன் தேவனால் கட்டப்பட்டவன். वो प्रभु से बंधा हुआ। அவன் வனாந்தரத்திலிருந்து கதறினான். वो जंगल से चिल्लाता है। அவன் தேவனால் கட்டப்பட்டவனாய் வந்து நிற்கிறப்போ प्रभु के साथ बंधा हुआ होगा जब நல்லா அந்த சங்கீதத்துல அவன் சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. वो इसलिए वचन कहता है मेरे शत्रुओं के सामने तू पहले मेज तैयार करके। ஆயத்தப்படுத்துறதால அப்ப அட் பிரசன்ட் ஆயத்தப்படுத்துறாரு பாருங்க. वो तैयार नहीं बल्कि उस समय उसने तैयार அதை किया। தியானிச்ச பொழுது நான் இப்படி ஆவியில உணர்ந்தேன். தேவன் நேரா அவன் பக்கத்துல தாவீது பக்கத்துல நின்று वो जब मैं सोचा कि दाऊद के बगल में यीशु खड़ा हुआ है। சாமுவேலோட பேசுறாரு. शामुएल से நான் बेनती தெரிந்தெடுத்த பாத்திரம் இவனே. तो मैं चुना हुआ पात्र यही நீ है। வந்து இவனை நீ அபிஷேகம் பண்ணு. तो आप मेरे से अभिषेक कर। சாமுவேல் எழும்புறான். शामुएल उठता है। கையில குப்பி எடுத்து நடக்கிறான். पुत्र की कुप्पी को लेकर இப்ப चलता है। பந்தி மாறுகிறது. अभी जो मेज बदलता है। சாமுவேல் போனா சாமுவேல் பின்னாடி பிள்ளைங்க போறாங்க, அப்பா அம்மா போறாங்க, சொந்த பந்தம் போது வேலைக்கார எல்லாரும் யாரெல்லாம் உறவுகள் அத்தனை பேர் போறாங்க. अभी शामुएल के पीछे जो उसके पिता या उसके भाई और सब उनके घराने जो भी आए थे सब उनके पीछे हो लिए। அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय लोगों, நான் என்னுடைய எதிர்பார்ப்பின் பிரகாரம் தேவன் வருகிறவர் அல்ல. தேவனுடைய எதிர்பார்ப்பின் பிரகாரம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். मैं अपनी मर्जी के अनुसार जाना नहीं बल्कि परमेश्वर की मर्जी के अनुसार जीने की। இந்த வருஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். सोच कर देखिए நம்ம யாருடைய எதிர்பார்ப்பின் பிரகாரம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். किसकी मर्जी के अनुसार प्रभु की उपासना करते हैं। எந்த எதிர்பார்ப்புல தேவனை தேடினோம். किस बात की चाहत लेकर प्रभु की நம்ம எதிர்பார்ப்புல உட்கார்ந்தா கர்த்தரை ஆராதிக்கவே முடியாது. आप किस तरह की चाहते हैं बैठ के प्रभु की उपासना नहीं कर पाएंगे। நம்ம என்ன நினைப்போம்? आप क्या இந்த सोचेंगे? வாரமெல்லாம் எனக்கு துக்கம், ये हफ्ता भर मुझे दुख है। இந்த வாரமெல்லாம் எனக்கு பாடு, ये हफ्ता भर मुझे समस्या என் है। வாழ்க்கை இப்படியே தான் இருக்குது, मेरा जीवन ऐसी ही है। எந்த மாற்றமும் இல்ல, मुझे कोई बदलाव நான் नहीं। வந்து என்னென்ன ஆராதிக்க போறேன், मैं आकर क्या ही இப்படி ஒரு आराधना நினைவு போய்கிட்டு இருக்கும். ऐसी सोच चलती रहेगी। இன்னொரு ஒரு நினைவு வரும். और एक सोच आएगा ஒருவேளை என்ன பிடிக்காதுன்னு வைங்களேன், मुझे यदि ना இவர் पसंद சொல்லி நான் என்ன கேட்கறது? तुम बोल के मैं क्या सुनूं? நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கோம், எந்த எதிர்பார்ப்பு வந்திருக்கோனே தெரியாது. हम किसने भवन में आए, किस चाहत के साथ आए उन्हें नहीं पता। பலவித யோசனைகள் இருக்கும். ऐसे अनेक तरह की सोच होगा। நான் நினைச்ச மாதிரி பிரசங்கம் இல்லையே, जैसे हम सोचते हम जैसे सोचा वैसे எல்லா प्रचार சபையிலும் இப்படி பிரசங்கம், இப்படி பலவித எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும். तो बाकी कलीसिया में अलग ऐसे अनेक तरह की सोच या चाहत இந்த हमारे எதிர்பார்ப்போடு கூட தேவனோட நம்ம நடக்க முடியாது. பல நேரங்களில் இயேசுவை சிலுவையில தான் அறைய வைக்க முடியும். इसी सोच के साथ यीशु के साथ चलना है तो वो ना हो सकता। நம்ம பல நேரம் இயேசுவை சிலுவையில் அறைந்திருப்போம். एक बार यीशु को क्रूस पर चढ़ाए हैं। நம்ம ஏதோ சரியா இருக்கணும்னு நினைச்சிடக்கூடாது. हम ये ना सोचे कि हम सही है। நம்ம பல நேரம் சிலுவையில் அறைய, ஏன்னா என் எதிர்பார்ப்பு हमारे एक बार क्रूस पर लगाते कि मेरी चाहत இங்க இயேசுவோடு நடந்து வரப்போ यीशु के साथ चलते समय அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேறையா இருந்துச்சு. उनकी चाहत अलग है। 5 அப்போ 5000 பேருக்கு அவர் போஷித்த பிறகு இயேசுவை தேடிட்டு வந்தார். 5 रोटी को लेकर उन 5000 लोगों को खिलाए तो यीशु को சொல்றாங்க, ஐயா உன்னை தேடிட்டு வரோம். वो कहते हैं कि हमारे ढूंढते உடனே हैं। ஆண்டவர் சொல்றார், நீ எதுக்கு நான் தேடிட்டு வரேன்னு தெரியும். वो कहता है तुम मुझे क्यों ढूंढते நீ हो? அந்த அப்பத்துக்கு தானே நான் தேடிட்டு வரேன். इस रोटी के लिए तुम मुझे ढूंढ रहे हो। அன்பான தேவ பிள்ளையே, நம்ம
सातान वैसा अब प्रभु की खोज में அதத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிரியப்படுகிறார். अब वही प्रभु हमारे जीवन में चाहता है. அதான் தன்னோட நடந்து வரவங்கள பார்த்து சொல்லுகிறார். அந்த மூன்று உவமையில முதல்ல சொல்றார், கணக்கு பாரு. और इसलिए ये तीन दृष्टांत से पहले दृष्टांत से ये कहता है என்னோட நடந்து வராயே, मेरे साथ चल कर आए हो, கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி முடித்து விடுவாயா? अपने मसीह जीवन को बांध पाएगा. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தம். वो अनेक आत्मिक நம்ம வாழ்க்கை ஜெபத்துல கட்டப்படுதா? हमारे जीवन प्रार्थना में बंधी है, வசனத்துல கட்டப்படுதா? वचन में बंधी है, விசுவாசத்துல கட்டப்படுதா? विश्वास से बंधी है. தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்துல நம்ம குடும்பத்தை கட்டுகிறோமா? प्रभु के राज्य के अनुसार बनाते हैं. இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ये सब को परख कर देखना है. என்னால ஜெபத்துல நிலைநிற்க முடியுதா? आप प्रार्थना में ठहर पाए, என்னால ஆராதிக்க முடிகிறதா? आराधना कर पाए, என்னால துதிக்க முடியுதா? हमें स्तुति कर पाया. இதெல்லாம் இந்த காலவேளை ஆராய்ந்து பார்க்கணும். ये सबको सुबह हमें ध्यान करना है. ஹalleluya. हालेलुया. இயேசு சாகர வரைக்கும் ஜெபித்தாருங்க. यीशु मरने तक प्रार्थना किया. இயேசு பாடி துதித்தாருங்க. यीशु गीत गाकर பிதாவை மகிமைப்படுத்தினார். पिता की महिमा किया. யோவான் 17 அதிகாரத்துல எப்படி பிதாவை துதித்து மகிமைப்படுத்துவார் தெரியுமா? யோவான் 17 अध्याय में देखिए कैसे पिता की महिमा किया. இயேசு துதித்தார், மகிமை அவர் லெவலே வேறங்க. यीशु स्तुति किया, महिमा किया. இதெல்லாம் நமக்கு மாம்சத்துல எப்படி வாழணும் என்று சொல்லி மாம்சத்துல வந்த இயேசு நமக்கு முன்னாடியாய் கற்று சென்றார். तो ये सब शारीरिक तौर से आया और यीशु आकर हमें सिखा कर गया. அதனால பவுல் சொல்வார், இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். यीशु कहता है कि यीशु के पांव के पीछे हो ले. நம்ம இயேசுவை பின்பற்றணும். अब यीशु के पीछे हो ले. இயேசு தன்னுடைய வாழ்க்கையை அழகாய் கட்டி முடித்தார். यीशु अपने जीवन को अच्छे से बनाया. இந்த காலவேளையில கூட ஆண்டவர் நம்மிடத்துல பேசுற காரியம், इस बार के सब प्रभु हमसे जो कहता है, உன் வாழ்க்கையை கட்டி முடி, நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையா. मसीह जीवन को अच्छे से बांधे. ஒவ்வொரு வருஷம் பாரு எந்த அளவுக்கு வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற. हर साल देखो कि कितना अधिक आपका जीवन बदले. நம்ம என்ன சொல்லுவோம்? आप क्या நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்த பாஸ்டர், இப்ப ஜெபம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. आप तो अच्छा प्रार्थना करते थे लेकिन अभी प्रार्थना நல்ல பைபிள் வாசிச்சா பைபிள் வாசிக்கிறதா குறைஞ்சு போச்சு. मैं अच्छा वचन पढ़ता था लेकिन अभी घट நான் गया. நல்லா தேவனை தேடிட்டு இருந்தா குறைஞ்சு போச்சு. मैं प्रभु की खोज में था लेकिन घट गया. நம்முடைய எதிர்பார்ப்புக்காக தேவன் வருகிறவர்கள், தேவனுடைய எதிர்பார்ப்புக்காக நம்ம வாழ்கிறவர்கள். हमारी जरूरत के लिए प्रभु नहीं बल्कि प्रभु की जरूरत के अनुसार हमें அதனால चलना है. ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். इसलिए प्रभु ने हमें अलग किया है. அதனால ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். इसलिए प्रभु ने हमें चुना है. ஏன் நம்மளால தேவனுடைய எதிர்பார்ப்பின் பிரகாரம் வாழ முடியவில்லை? हम प्रभु की चाहत के अनुसार हम नहीं जी पाते. பாருங்க, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா और प्रभु हमसे चाहने वाली कार्य ரொம்ப முக்கியமான காரியம். और मुख्य कार्य நீங்க है. வசனத்தை நீங்க வாசிக்கிறப்போ इस वचन को देखिए. ஆண்டவர் எதை நம்மிடத்துல அதிகம் எதிர்பார்க்கிறார்? प्रभु अधिक हमसे क्या चाहता है. நீங்க 25ஆம் வசனத்துக்கு அப்புறம் ஜனங்களோடு பேசுறப்போ 25 वचन के बाद देखिए. 26, 27 ரெண்டு வசனத்தை சொன்ன பிறகுதான் மூன்று சம்பவங்களை சொல்லுகிறார். 26 से 27 होने के बाद फिर वो संभव कहता है. இயேசுவுடைய எதிர்பார்ப்பு என்ன? यीशु की क्या चाहत है. இயேசுவோடு நடந்து வருகிறவர்களை குறித்த இயேசுவின் எதிர்பார்ப்பு என்ன? यीशु के साथ चलने वालों के लिए क्या चाहत है. அன்பான தேவஜனமே, நம்ம எல்லாருக்கும் சில எதிர்பார்ப்பு இருக்கும். हर एक को एक चाहत होता है. கற்ற மனைவியை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். पत्नी को लेकर एक चाहत होता है. பிள்ளைகளை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். बच्चों को लेकर एक चाहत होता है. தொழிலில வேலை செய்கிறவர்களை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். संस्था में काम के अनुसार एक चाहत होता है. சபையில ஒரு மனிதர்களை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். सभा में एक मनुष्य को लेकर चाहत होती है. அதே போல தேவனோடு நடக்கிறவர்களை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? प्रभु के साथ चलने वालों के लिए क्या चाहत है. உங்க வாழ்க்கையை சரியாய் கிறிஸ்துவுக்குள்ள கட்டி பிடிக்க வேண்டும் என்று சொன்னா हमारे जीवन को सही से मसीह में मानना है. தேவனுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில என்ன? वो मसीह की चाहत हमारे जीवन में क्या है. தன்னோட நடந்து வருகிற அந்த மனிதர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ரெண்டு வார்த்தையை கவனிங்க. के साथ चलने वाले मनुष्य को देखिए. 26ஆம் வசனத்தை வாசிக்கிறப்போ, 26 वचन देखिए. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க முடியாது. कोई पढ़िए 26 और 27. यदि कोई मेरे पास आए और अपने पिता और माता और पत्नी और बच्चों और भाइयों और बहनों और अपने प्राण को भी अप्रिय न जाने तो वह मेरा चेला नहीं हो सकता. இப்ப இயேசு பின்னாடி வருவதை பார்த்து திடீர்னு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, अब यीशु के पीछे
झोल लेने वाले को बुलाकर कहता है ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா प्रभु की चाहत ये है நீ எப்படி நடக்கணும்னா ऐसा चले அவங்க எல்லாரும் ஆண்டவரை விசுவாசித்து நடக்கிறவங்க. वैसे प्रभु पे विश्वास करके चलने ஆனா वाले ஆண்டவர் எதிர்பார்ப்பு அப்படி நீ இப்படி நடக்காத சீசனாய் நட. तुम ऐसा ना चले बल्कि चेला बनकर चले. பாருங்க எல்லாரும் ஊழியக்காரனா முடியாது. यदि हर एक सेवक बन सकता है तो नहीं हो सकता. எல்லார் கையில சபையை கொடுக்க மாட்டார். हर एक के हाथ में प्रभु कलीसिया नहीं देता. எல்லார் கையில எல்லா ஊழியத்தையும் தர மாட்டார். हर एक के हाथ में हर एक सेवक का ஆனா எல்லாரும் சீசனாக முடியும். लेकिन सभी चेला बन सकते हैं. அதனால எல்லா ஊழியம் ஒண்ணுன்னு நினைக்காதீங்க. तो ये ना सोचे हर एक सेवक का एक है. இதுலயே வீணா போனவங்க நிறைய பேர். इसमें नष्ट हुए अनेक है. நான் ஊழியம் செய்றேன் இல்ல. मैं भी सेवक का इकट्ठा. நீங்க அந்த டிஃபரன்ஷியேட் அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசிக்கிறப்போ प्रेरितों की पुस्तक में इसका फर्क आप देखिए. 12 சீசர்களை அப்போஸ்தலராய் மாற்றுகிறார். 12 चेलों को वो प्रेरितों में बनाते हैं. தேவன் தெரிந்தெடுத்த அப்போஸ்தலனாய பவுலை அப்போஸ்தலராய் மாற்றுகிறார். प्रभु ने चुना प्रेरित पौलुस को प्रेरित में प्रभु बनाता है. மற்றவங்க எல்லாரும் சீசர்களாய் இருந்தாங்க. बाकी सभी चेला बना रहे हैं. பிலிப்பு சீசனாய் இருந்தான். फिलिप्पुस वहाँ चेला बनाया. சீசத்துவ ஊழியத்தை ஏறக்குறைய மற்ற எல்லாரும் செய்தார்கள். चेलों की सेवकाई बाकी सभी ने किया. அப்ப ஊழியத்திலேயே ஒரு பிரிவு இருக்கு பாருங்களேன். सेवकाई में एक अलग है देखिए. ஆனா எல்லாரையும் ஆண்டவர் சீசனாய் அழைத்தார். लेकिन सभी को प्रभु चेलों के रूप में बुलाया. சபையாரே நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு சீசனாய் மாற வேண்டும் என்று பிரியப்படுகிறார். प्रभु चाहता कि हम सब प्रभु का चेला बनाए. நம்முடைய ஒரு காலம் விசுவாசிக்கிற காலம் இருக்கும். एक समय होगा विश्वास का. அந்த விசுவாசி காலம் சீசன்ங்கிற காலத்துக்குள்ள வரணும். विश्वास की जो विश्वास की कार्य वो चेलों की कार्य में आए. அந்த சீசத்துவத்துல உண்மையா இருக்கிறப்போ चेलों की कार्य में जो सच्चाई के साथ எப்படி பேதுரு மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து சொல்லி பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று சொன்னப்போ जो पवित्र आत्मा आकर पौल और बरनबा को अलग करे. அவங்க மேல ஒரு அப்போஸ்தல அபிஷேகம் இறங்கி வந்து பவுல் அப்போஸ்தலனாய் எழும்பினான். पर ऐसे प्रेरित आकर जो ने ऐसे कर दिया. இதான் ஊழியத்தினுடைய முறைமை. ये सेवकाई की कार्य है. பிலிப்பு மூலம் நடந்த அற்புத அடையாளங்கள் ஏராளம். फिलिप्पुस के जरिए वो भी अद्भुत और चिन्ह ஆனா है. பிலிப்பு ஒருவனை அபிஷேகிக்கணும்னா அந்த பேதுரு வரணும். वहाँ फिलिप्पुस किसी को अभिषेक से बनना है तो वहाँ पतरस आना है. பாஸ்டர் பிலிப்பே இதை செஞ்சுட்டு போயிடுறாங்க. फिलिप्पुस खुद करके खा सकते முடியாது. அதுதான் தேவனுடைய ஸ்ட்ரக்சர். क्योंकि वही प्रभु ने बनाई स्ट्रक्चर இதை है. யாருமே ரூல் பண்ண முடியாது. और कोई इसे नहीं बदल सकता. இதத்தான் பிசாசு கையில எடுத்து और इसी को शत्रु हाथ में இன்னைக்கு लेकर எல்லா சபைகளையும் உடைக்கிறான். कहीं कलीसिया को तोड़ते हैं. எல்லாரும் நான் ஊழியம் பண்ணனாலவா वो कितना मैं भी सेवकाई करूं. ஊழியத்துல விதம் உண்டு. सेवकाई में तरह है. பாருங்க, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சீசனாய் அழைக்கிறார். हर एक को प्रभु चेले के रूप में बुलाता है. இது ஊழியக்காரங்க தப்பு பண்ணிட்டோம். सेवक लोग ने की गलती. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க மத்தேயு 14 அதிகாரத்துல 28 வசனத்தை நீங்க வாசிக்கிறப்போ मत्ती 14 अध्याय के 28 நீங்க உலகெல்லாம் சுவிசேஷம் சொல்லி அவர்களை சீசராக்கி பிறகு பிதா குமாரன் பரிசுத்தாவியினால ஞானஸ்நானம் கொடுங்கள். साल भर जाओ में चेला बनाओ फिर उन्हें पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो. எப்ப ஞானஸ்நானம் கொடுக்கணுமா? बपतिस्मा देना சீசனான பிறகுதான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். चेला बनने के बाद उन्हें बपतिस्मा देना. இவன் சச்சுட்டு போயிடக்கூடாது, ஆவியில வளர்த்து பின்னாடி சீசனாக்கலாம் சொல்லி சபைகள் ஒரு தவறான கணக்கிட்டபடினால ऐसा एक गलत प्रमाण बनाया जैसे कि अब पहला ये बपतिस्मा दे ताकि वो छोड़ कर ना जाए. அவங்க சீசனாக்காமையே ஞானஸ்நானம் கொடுத்து ஊழியத்தில் தனியாச்சு. उन्हें चेला ना बनाते हुए बपतिस्मा देकर सेवकाई में कर दिया. இப்ப சீசத்துவம்னால என்னன்னு தெரியாது. चेलों के कार्य मतलब क्या है वही नहीं पता. அப்படி ஒரு சப்ஜெக்ட பத்தியே தெரியாது. எல்லா ஊழியம் 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 ஊழியம். वो सब्जेक्ट नहीं पता बल्कि इसके सिवाय सेवकाई करती है. சீசன்னா என்னன்னு கேட்டு பாருங்க. चेला मतलब क्या है அது தெரியாது. वो नहीं पता. சீசத்துவம் ஆண்டவர் சொல்றார், நீ சீசனாகணும்னு சொல்றார். प्रभु कहता है कि तुम पहले चेला बने. நீ சீசனா இரு. चेला बने ஒரு रहो. சீசத்துவத்தை பார்த்து பரிசுத்த ஆவியானவரை உன்னை தூக்கி பயன்படுத்துவார். और तुम चेला बने तो पवित्र आत्मा आपको स्वयं से நீ भर எங்க இருந்தாலும் உன்னை தூக்கி வெளியே கொண்டு வருவார். जहाँ भी है वो आपको वहाँ से ऊंचा उठाएगा. சீசத்துவம் தான் ரொம்ப மிக முக்கியம். चेलों की कार्य बहुत जरूरी இந்த है. சீசத்துவம் இருந்தா மட்டும்தான் நம்ம ஆவியில கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். चेलों की कार्य हो तो आत्मा में बढ़कर चढ़ा நம்ம விசுவாசிங்கிற நிலைமையில கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி பிடிக்க முடியாது. विश्वासी की स्थान
10 வருஷம் விசுவாசிக்கிறீங்க, நீ கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி முடிக்க முடியாது. 10 साल का विश्वास है लेकिन मसीह को बांध कर नहीं खड़ा कर ஒரு சீசனால கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி முடிக்க முடியும். चेला ही मसीह को बांध के खड़ा कर सकते हैं. அதான் ஆண்டவர் பின்னாடி வரவங்க பார்த்து சொல்ற, நீங்க ஒருவரையே பின்னாடி வாங்க சீசனா தரும். इसलिए प्रभु के नाम कोई मेरे पीछे हो और चेला मत करे. திரள் கூட்டம் இயேசு பின்னாடி வந்துச்சு. जो बड़ी भीड़ यीशु के पीछे रही. அந்த திரள் கூட்டத்தை பார்த்து இயேசு சொல்றார், बड़ी भीड़ को देख यीशु ने कहा, அன்பான சபையே, मेरे प्रिय புது कलीसिया, வருடத்துக்குள்ள போகிறோம். हम नए साल में जाने இன்னைக்கு ஆண்டவர் நம்ம குடும்பத்தை பார்த்து சொல்றது, நீ விசுவாசியாய் வாழ்ந்த காலம் போகும். प्रभु हमारे परिवार से कहता है कि तुम विश्वास है कि உன்னால கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி முடிக்க முடியுமா? கணக்கு பார். और तुम ये सोच कर हिसाब लगाओ कि तुम मसीह जीवन को बांध कर खड़ा कर सकते हो. உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? சொந்த யோசிச்சு பார். अपने बच्चों को एक मसीह जीवन आप दे सकते हैं क्या? वो सोचो. பாருங்க, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற மாதிரி பிள்ளைங்க ஜெபிக்கிறது கிடையாது. आज हम जैसे करते हैं प्रार्थना, हमारे बच्चे ऐसे नहीं இன்னைக்கு करते. அடுத்த ஜெனரேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். आज अगला पीढ़ी को देखें, நம்மளே தேவனை சரியா தேடுறது கிடையாது. हमको प्रभु की खोज में नहीं बढ़ना. நம்மளே தேவ சமூகத்துல சரியா வருவது கிடையாது. हमको उसके सम बराबर नहीं அதனால आते. தான் வசனத்தை சொல்லுகிறார். इसलिए ये वचन कहता ஆனா है, சீசன் சொன்னா அம்மா அப்பா பிள்ளைகளை விட்டுட்டு எல்லாத்தையும் வெறுத்துட்டு அதல்ல, அந்த ஆண்டவர் சொன்ன ஆழம் வேற. मतलब सबको नफरत करना परिवार से ऐसा नहीं, लेकिन प्रभु अलग से कहता है. ஒரு குடும்பம் விசுவாசி என்கிற நிலைமையை விட்டு சீசன் என்கிற நிலைமைக்கு வரணும். एक परिवार विश्वासी उस परिस्थिति से वो लोग चेला के स्थान में आए. அந்த சீசன் என்கிற நிலைமையில चेला के स्थान में அம்மா அப்பா சகோதரர் அதெல்லாம் கிடையாது. भाई बहन माता पिता वो नहीं, நாம் எல்லாரும் சீஷர்கள். हम सब चेले हैं. ஹalleluya. Hallelujah. அந்த நிலைமைக்கு சபை வரணும். उस स्थिति में कलीसिया आए. அப்பதான் என் வாழ்க்கையை கிறிஸ்துவுல கட்டி முடிக்க முடியும். वे अपने जीवन को मसीह में बांध कर खड़ा कर सकते हैं. பல நேரத்துல உறவு முறைகள்லாம் कई बार ये संगति நம்ம தேவனோடு கூட நடக்க தவற விடுகிறது. प्रभु के साथ चलने में पीछे छोड़ती है. பெரும்பாலும் சொல்லுகிற காரியம் என்ன? वो अनेक लोग कहने वाले ஏன் बात ஜெபத்துக்கு வர முடியல? कि प्रार्थना में नहीं आ पाते. நம்ம குடும்ப ரீசனே சொல்லிட்டு இருப்போம். परिवार का कारण बताते हैं. இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதவே சொல்லிட்டு இருப்போம். ये वो कहते हैं. இத்தனை பிரச்சனை இருந்தும் வேலைக்கு போக தான் செய்வோம். लेकिन इतनी समस्या में काम पे तो जाते ही எத்தனை हैं. பிரச்சனைனாலும் நம்ம உலக காரியங்களை செவ்வனே சரியா செஞ்சிருவோம். इतनी भी समस्या हो संसारिक कार्य को हम समय पर करते हैं. எவ்வளவோ போராட்டம் இருக்கும். एक समस्या होगा. ஒரு நாள் ஒரு சகோதரன் பார்த்து கேட்டேன், हमारे भाई से पूछा ஏன் சர்ச்சுக்கு வரல? तो कलीसिया में नहीं உடம்பு சரியில்லை பாஸ்டர். तबीयत ठीक नहीं है. சரி ஓகே, நான் வேலைக்கு போனியா? काम पर गए थे. வேலைக்கு போனேன். काम पर गया था. லீவ் போட்டுலாம்ல? छुट्टी நான் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி பர்சன் லீவ் போட முடியாது. वहाँ मुख्य व्यक्ति में नहीं छुट्टी ले ஏன்னா அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிகள் லீவ் போட முடியாதா? அதே போல நீ பரலோகத்தின் பிரஜை என்பதை மறந்துடாத. तो यदि उस कंपनी के एम्प्लॉय आप छुट्टी नहीं ले सकते तो ये बात ना भूले आप स्वर्ग का निवासी சில हैं. மனைவி சொன்னா லீவ் போடுங்க, ஐயோ போட முடியாது, கம்பெனிக்குள்ள போகணும். ஏன்னா கம்பெனியோட எம்ப்ளாய், என்ன கம்பெனியால கட்டமைத்திருக்கிறேன். और चुनी पत्नी भी कहे कि छुट्टी डालो, नहीं मैं कंपनी का एम्प्लॉय हूँ. இந்த கம்பெனியால கட்டமைத்திருக்கிறபடினால कंपनी से मैं बता हुआ இப்ப हूँ. இந்த கம்பெனி வேற கம்பெனியால கட்டமைப்பேன். एक दूसरा कलीसिया மாறி மாறி போனாலும் அந்த கம்பெனிக்கு ஏற்ற வகையில கட்டமைத்து கொண்டே இருக்கிறேன். बदल कर चाहे तो भी कंपनी के अनुसार अपने आप को बांधे. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து மரணத்தை சந்திக்கிற நாட்கள் வரைக்கும் நம்ம ஒரே ஒரு ஜீவிதம், கிறிஸ்தவ ஜீவிதம் எப்படி கட்டமைத்திருக்கிறோம்? पाए हुए दिन से लेकर एक ये मसीह के जीवन में बना रहे. நம்ம வாழ்க்கையை எப்படி கட்டமைத்திருக்கிறோம்? हमारे जीवन को भी कैसा बांधा हुआ. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் எனக்கு சீசனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம். वो इसलिए प्रभु के अंदर कोई विश्वासी हो सकता है. வேற வழியில ஞாயிற்றுக்கிழமை சர்ச் அட்டெண்ட் பண்ண வந்து உட்கார்ந்துல விசுவாசியா இருக்கலாமே. और दूसरा चारा नहीं मिल बोल में जाना है आकर बैठे. நீ சீசனாய் கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரியம். चेले में बदल चाहे प्रभु की योजना यही है. யாருக்கு ஞானஸ்தானம்? इसको बपतिस्मा, சீசனுக்கு ஞானஸ்தானம். चेले को बपतिस्मा है. சில நேரங்கள்ல இந்த சவுதியில ஒரு ரூல் போட்டுருந்தாங்க. कई बार सऊदी में रूल था. திடீர்னு ஒரு ரூல், எல்லா ஸ்டாஃப் நர்ஸும், हर एक स्टाफ नर्स அது சவுதி செக்ஷன் அப்படின்னா சவுதிகளுக்கே அந்த வேலை. सऊदी में वही काम. அப்போ அந்த சவுதிக்கே வேலை, அங்க சவுதியில் இருக்கவங்க கிடையாது. वो वहाँ पे ऐसा है. எல்லாம் இந்தியாக்காரங்க இருப்பாங்க. भारत निवासी भी है. அப்போ அவன் ரூல் கொண்டு வந்தான். रूल ऐसा था. அந்த சவுதியில வேலை செய்யற எல்லா நர்ஸுக்கும் அவங்களோட ஃபார்முலால ஒரு எக்ஸாம் வச்சான்.
அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா மட்டும்தான் यदि उस एग्जाम को पास करें அவங்களுக்கு அந்த வேலை அந்த சவுதியுடைய எல்லா ஸ்கீமும் அவங்களுக்கு கிடைக்கும். उनको वो काम और वहां की सारी स्कीम उन्हें मिलेगा இல்லைன்னு சொன்னா பொசிஷனை விட்டு கீழே இறக்கிடுவாங்க. उस पोजीशन से नीचे उतार देते 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவா 30,000 40,000 சம்பளத்துக்கு தான் இருந்தாலும் वो जो 1 लाख कमाने वाला भी उसी कमाई में बढ़ा रहे இப்ப அந்த ரூல் போட்டோனே अभी वो रूल डालते அவங்க உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. वो लोग बैठकर पढ़ने लगे நிறைய பேர் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க. एक लोग पास तो किए நிறைய பேர் பாஸ் பண்ண முடியல. एक लोग नहीं कर पाए குறைஞ்ச சம்பளத்துக்கு இறங்கினாங்க. कम पगार में उतरने लगे இதுதான் நீங்க நம்ம வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். आज यही हम जानने वाली நம்ம बात है சீசனாக ஞானஸ்தானம் பெற்றுட்டோம். हम चेला होकर बपतिस्मा पाए हैं ஒரு சாதாரண ஏதோ ஞானஸ்தானம் பெற்று வாழ்ந்துட்டோம். साधारण कोई तो मार्ग में बपतिस्मा இன்னைக்கு नहीं கிறிஸ்தவ लिए வாழ்க்கையில வளர போராட்டம் பாடு பிரச்சனைகள் பெருகிட்டே இருக்கு. मसीह जीवन में समस्या बढ़ती गई என் பாஸ்டர் என் வாழ்க்கையில போராட்டம் பாடுகள் பெருகிட்டே இருக்கு. मेरे जीवन में समस्या तो बढ़ती गई கர்த்தர் ஏன் எனக்கு பதில் கொடுக்கல? प्रभु मुझे क्यों उत्तर नहीं दिया கர்த்தர் ஏன் எனக்கு உதவி செய்யலனா? मुझे क्यों सहायता இந்த नहीं காலவெளியில கர்த்தரோட பேசுறாரு. करने से प्रभु कहता है எப்படியோ எக்ஸாம் எழுதி திரும்ப அதுக்குரிய பொசிஷனுக்கு வரணும். एग्जाम लिखकर वो स्थान में फिर आना நீ है விசுவாசியா ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். विश्वासी को बपतिस्मा लिए हो பரவாயில்ல நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட. बपतिस्मा लिए है இனியாவது சீசனாய் மாறு. आप तो चेला बने रहो ஹalleluya. हालेलुया இனியாவது சீசனாய் மாறு. अब तो तुम चेला बने ஒரு रहो சீசன் என்று சொன்னால் என்ன? चेला मतलब क्या है ஹalleluya. அதான் நம்ம நல்லா கவனிக்கணும். इसको व्यवहार करिए நம்ம சபையில இறந்து போன ஒரு ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு. कलीसिया में गुजरे हुए एक अय्या ने कहा உங்களை था கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தா मैंने थोड़े साल पहले मैं आपसे என் बोला பிள்ளைகளை எல்லாம் சரியா சபையில நான் நடத்திருப்பேன். मेरे बच्चों को अपने सही से कलीसिया में चलाया ஒரு होगा நாள் அவர் சர்ச்சுக்கு வரணும் அவரை திட்டிட்டேன் நான். एक बार वो कलीसिया में नहीं आया तो मैंने डांटा நான் திட்டிட்டேன். எங்க அப்பாட்ட பேசுறதா நான் திட்டிட்டேன். मैं पिता के समान उनको डांटा என்ன நல்லா பழகுறவங்களுக்கு தெரியும் மனசுல ஒன்றுக்காக சில காரியத்தை நான் சொன்னேன். तो मैं अच्छे से मेरे से जो व्यवहार में है वो जानते हैं அவருக்கு 78 வயசு அந்த டைம்ல उनका 17 उम्र था 78 80 நினைக்கிறேன். திட்டி நான் பாட்டு வந்துட்டேன். मैं चिल्ला कर मैं आया ஃபாரஸ்ட் நாக்கா தாண்டப்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. என்னடா கோபத்துல திட்டினோம். और फॉरेस्ट का तक आया तो मुझे मन में ऐसा लगा நான் मुझसे मैं चिल्ला दी திருவிருந்து வாரம் அன்னைக்கு அவரை காணோம். वो प्रभोजन का हफ्ता था वो जो नहीं நான் கேட்டேன் ஏன் வரலன்னு கேட்டேன். मैंने पूछा क्यों नहीं आए அவரை பார்த்தோன்னா வண்டி நிறுத்தி ஏன் வரலன்னு கேட்டேன். जब मैंने पूछा क्यों नहीं आए இல்ல எனக்கு அதை விட முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சுட்டாரு. उनके काम था कहने लगे எனக்கு வந்துச்சு கோவம். मुझे गुस्सा आया நல்லா திட்டிட்டு வந்துட்டேன். मैं चिल्ला डांट कर आया ஃபாரஸ்ட் நாக்கா அவரோட மனசு கேட்கல. फॉरेस्ट का तक आया मेरा मन नहीं நான் माना வயசுல எங்க அப்பா மாதிரி உரிமையில இருந்துட்டேன். तो पिता के समान में डांट कर வண்டி आया திருப்பி நேரா போனா அவர் அங்கேயே நின்றுட்டார். वापस में गया तो वही लोग खड़े थे நேரா போய் சொன்னேன் பாருங்க எங்க அப்பா மாதிரி எங்க அப்பா இருக்கனால நான் அப்படிதான் திட்டுவேன். और मेरे पिता ऐसे होते में उनको भी ऐसे ही चलाता ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டா ஓடணுங்கிறதுக்காக உரிமையா பேசுறேன். और आत्मिक जीवन में आप सही से दौड़े इसलिए मैं कह रहा நான் हूँ நினைச்ச கோட்ஸ் அன்னைக்கு குடும்ப சர்ச் விட்டு நின்றுன்னு நினைச்சேன். जगह खोली होकर छोड़ ही देंगे चर्च அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை தெரியுங்களா? और यही कहे கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்திருந்தா थोड़े साल पहले आप आते என் பிள்ளைகளை எல்லாம் கத்தருக்குள்ள இன்னும் நடத்தி இருப்பேன். बच्चों को मसीह में और मैं चलाया நான் செஞ்ச தப்புனாலதான் என் பிள்ளை சர்ச்சுக்கு சரியா வர மாட்டேங்கிறான். मैंने की हुई कार्य के लिए मेरे बच्चे कलीसिया में सही से नहीं அந்த आते அனுபவத்தை நான் வளர்த்துல. मैं उस अनुभव को नहीं बढ़ाया நான் அதான் யோசிச்சு நீங்க என்ன திட்டுறீங்க. आज मैं सोचता आप चिल्लाते நீங்க ஒரு ஆவிக்குரிய தகப்பங்கிற நாடி தான் திட்டுறீங்க. आत्मिक पिता होने के नाते आप चिल्लाते எனக்கு ஆண்டவர் யோசிக்க வச்சாரு. प्रभु ने मुझे सोचने கொஞ்ச लगाया நாளைக்கு முன்னாடி ஆல்வின் பாஸ்டர் வந்திருந்தா थोड़े दिन पहले मुझे ये मिल என் जाती பிள்ளைகள்லாம் சர்ச்சில் சரியா உட்கார்ந்துருமே. मेरे बच्चे बहुत बेसरीती से आए होते இதான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு சீசன் என்று சொல்றவனுக்கு चिल्ला जो कहने वाला அந்த அம்மா அப்பா அக்கா சகோதரன் தம்பி பிள்ளை மாமனார் அந்த கதையெல்லாம் கிடையாது. ஒரு சீசன் என்று சொன்னால் एक चिल्ला मतलब वहाँ बात में ऐसा कोई नहीं அவன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள சரியாய் கட்டப்படும். उसका जीवन मसीह में सही से बना காலையில ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். भोर को प्रार्थना करे वचन पढ़े காலையில எழுந்து தேவனை தேடணும். भोर को उठकर प्रभु की खोज करे ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரணும். रविवार को भवन में आए தனக்கு கிடைத்த நேரத்துல தேவனுக்காக ஏதாவது செய்யணும். के लिए इस समय में प्रभु के लिए कुछ करे இப்படிதான் ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். ऐसे मसीह में जीवन को बांध कर खड़ा அம்மா அப்பா எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது. माता पिता को एक्सक्यूज नहीं ஞாயிற்றுக்கிழமை குடும்பமா சர்ச்சுக்கு போகணும். परिवार को परिवार होकर भवन में जाए கர்த்தரை ஆராதிக்கணும். प्रभु की आराधना करे தேவனை தேடணும். प्रभु की खोज में रहे நான் உங்களுக்கு சொல்றேன், சில நேரத்துல
செய்யணும்னா செய்யறாங்க ரொம்ப பாவம். वो कई बार हमारे बच्चे बेचारे हो जाते हैं, இதுக்கு இப்படி ஒரு அப்பா அம்மா வந்து செய்யறது அது நினைக்கிறேன். सोचते भी रहेंगे कैसे मुझे माता पिता ஜாண்டிஸ் வந்தாலும் அம்மா வந்தாலும் காய்ச்சல் எது வந்தாலும் சர்ச்சில் கிடையாது. बुखार हो जॉन्डिस हो कुछ भी हो मोहन में आना ही है, எக்ஸ்கியூஸே கிடையாது. इसलिए कोई एक्सक्यूज நீ சபையில ஏன்னா முதல்ல நான் சீச அப்புறம் தான் நான் ஒரு ஊழியக்காரன் அப்போஸ்தலன். मैं पहला चेला हूं, फिर मैं प्रेरित हूं। என் குடும்பத்துக்கு நான் 2 பேர் தான் சீஷர்கள். हमारे परिवार के हम दोनों चेले हैं, பிள்ளைகளை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது. बच्चों को छोड़कर मैं नहीं आ सकता भवन அம்மா में, வந்துட்டு இங்க தான் உட்கார்ந்து போட்டு இங்க தான் கிடணும். और जब यहाँ आना तो यही आना है, உட்கார்ந்து அழுகும் அரிக்கும். उसको कुछ भी होएगा फिर रोएगा, நீ மூலையில உட்கார்ந்து தான் ஆகணும். तुम्हें बैठना ही है, ஏன்னா என் குடும்பத்துக்கு முதல்ல நான் சீசனா எழுதணும். क्योंकि मेरे परिवार के लिए मैं पहला चेला, நாளைக்கு நாங்க செத்து போயிடுவோம். गुजर என் जाएगा, பிள்ளை ஒரு சீசனா எழுப்பிடும். बच्चा चेला அவங்க சந்ததிக்கு அவள் ஒரு சீசனா இருப்பா. वो उनके वंश में वो चेला बना रहे, அவன் என்ன சொல்றான்னு நினைக்கிறீங்க? तो क्या लगता है என் அப்பா பத்தி உனக்கு தெரியாது. पिता के बारे में காய்ச்சலே வந்தாலும் சர்ச்சில் தான் உட்காரணும். आज में तो मोहन में जाना है, அதே போல நீயும் வந்து உட்காரணும். ऐसे तुम भी आकर என் குடும்பத்தை சீச குலத்துல எழுப்பணும். परिवार को चेलों में बढ़ा करें। இன்னைக்கு நம்ம எப்படி எழுப்பிடுவோம்? आज हम कैसे पढ़ेंगे? இன்னைக்கு எப்படி எழுப்ப? ஏன் நீங்க சிலர் சொல்லுங்க ஜெபிக்க மாட்டீங்களா பாஸ்டர்? कई बार हम कहते प्रार्थना नहीं करते, தேவனை தேட மாட்டீங்களா பாஸ்டர்? तो नहीं खोज करते, கீழ்ப்படிய மாட்டீங்களா பாஸ்டர்? नहीं சரியா டிசிஷன் எடுக்கிறதல்ல பாஸ்டர்? नहीं ले ஏமா நான் சீசனா எழுதல. क्योंकि मैं ऐसा नहीं बनता। 20 வருஷம் 30 வருஷம் ஞானஸ்நானம் விசுவாசி வாழ்க்கை அல்லங்க. और 20-30 साल बपतिस्मा लेकर विश्वासी का जीवन नहीं, கோபுரத்தை கட்டறதுக்குரிய கணக்க பாரு. गुम्बद को बनाने का वो हिसाब को देखो, அதுக்கு நான் சீசனா எழுதணும். उसके लिए मैं चेला बनकर அதுதான் ஆண்டவர் விரும்பினார். எல்லாரையும் விசுவாசியாக்கும் சீசனாக்குங்கள் என்று சொன்னார். हरेक को चेला बनाओ करके प्रभु ने कहा। விசுவாசிக்கு தான் பேர் கிறிஸ்தவன். और विश्वासी के लिए मसीह, விசுவாசித்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். विश्वास करने वाले मसीह के நான் नाम கிறிஸ்தவனா வாழ்ந்து சாகிறதுக்காக ஆண்டவர் தெரிஞ்சிருக்கல. वो मसीह होकर जीने के लिए मरने के लिए प्रभु ने அவருக்கு சீசனாய் வாழும்படி அவரை அழைத்திருக்கிறார். उसका चेला बनकर जीने के लिए प्रभु இந்த சீசன் ஒருத்தர் உண்மையா இருக்கிறப்போ चेले में जब मैं सही ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், पवित्र आत्मा அவனை कहेगा பிரித்து விடுங்கள், அவனை எடுத்து நான் பயன்படுத்த வேண்டும். लेकर उपयोग करना, இதுதான் தேவ ராஜ்யத்துடைய செட்டப். वो यही परमेश्वर के राज्य की खाली இந்த வருஷ கடைசியில் ஆண்டவர் நம்மிடத்துல சொல்ற காரியம் அதுதான். प्रभु हमसे कहता நீ है சீசனாய் மாறு. चेला बने रहो, அப்பதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். मसीह जीवन को बांध कर खड़ा நீ करें, முழுவதுமாய் உன் வாழ்க்கையை கட்டி முடிக்க முடியும். आप पूर्ण रीति से उसे बांध कर खड़ा करें। அதனால 26வது வசனம் சொல்லுகிறது, 26 वचन कहता நீ है என்னிடத்துல நடந்து வரையா? तो मेरी ओर आते हो क्या? சிவன் கூட்ட நடந்து வரப்ப சொல்றாரு, बड़ी भीड़ आते समय कहते हैं நீங்க எல்லாரும் நம்ம ஆண்டோட பிள்ளைகள் தான். आज हम सब प्रभु के संतान हैं, ஏதோ காரியமா ஆண்டவருக்காக செய்யறோம். कोई ना कोई कार्य प्रभु के लिए करते ஆனா हैं। நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்க, இந்த வருஷம் உங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி பிடிச்சிட்டியா? इस साल आपने मसीह जीवन को बांधा है क्या? ஒவ்வொரு நாளும் செபத்துல கட்டி பிடிச்சிட்டியா? हर दिन प्रार्थना में बांधा है क्या? வேத வாசிப்புல கட்டி பிடிச்சிட்டியா? वचन में पढ़े क्या? போய் உங்க வேலையை பாருங்க, 12 மாசம் சம்பளம் வாங்கியிருப்போம், 12 महीना कमा लिए होंगे, 12 மாசம் வேலைக்கு போயிருப்போம், 12 महीना काम कर गए, 12 மாசம் வேலைக்குரிய காரியங்களெல்லாம் செஞ்சிருப்போம். 12 महीना काम की कार्य किए ஏதோ होंगे, 2-3 நாள் எக்ஸ்கியூஸா இருக்கும் சில நாள், ஆனா எல்லா காரியத்தையும் சரியா செஞ்சிருப்போம். 2-3 दिन एक्सक्यूज होगा लेकिन हर बार हम सही से किए ஆனா होंगे। நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுறத பாருங்களேன். लेकिन आत्मिक जीवन की कार्य को देखिए, இந்த வருஷம் ஆரம்பத்துல எத்தனை தீர்மானம் எடுப்போம்? इस साल के शुरुआत में कितने निर्णय हमें लिए, இனிமேல் ஆலயத்துக்கு வருவோம். अब आप इसे भवन में आए, ஒரு சகோதரர் அழுதுட்டே சொன்னாங்க, एक भाई होते हुए कहने என்ன लगा, ஆனாலும் இந்த வருஷத்துல ஆண்டவருக்காக நினைத்திருப்போம். कुछ भी हो जाए इस साल रो में बने रहेंगे। ஆதிலே சபை வருஷம் காண போயிட்டாரு. तो आधे में कलीसिया तोड़ ஆனா இந்த வருஷம் அதை செய்வேன் இல்லைங்க, உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டுற சீசனாய் மாறு. आपका मसीह जीवन को बांधना है तो चेला உங்க बनो। கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சீசத்துவம் தான் அவசியம். तो मसीह जीवन में चेला जरूरी है, விசுவாசியாக வாழ்க்கையை கட்டி முடிக்க முடியாது. विश्वासी होकर नहीं बांध सकते, உங்க வாழ்க்கை சீசனா இருக்கிறவங்க தான் கட்டி முடிக்க முடியும். हमारा जीवन चेला बनते से बांध सकते हैं। அதுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், इसके लिए प्रभु कहता है குடும்பத்தை பிரியப்படுத்த என்ன செய்யணும்? हमारे परिवार को प्रिय करने के लिए சீசனா எழுத முடியாது. तुम चेला बनकर नहीं हो ஒரு सकते। பொண்ணு சொல்லிச்சு, ஏன் சர்ச்சுக்கு வரல? எங்க அம்மா போகக்கூடாதுடா. एक लड़की को पूछा क्यों कलीसिया அதான் சொன்ன, விசுவாசியா இருந்தீங்கன்னா मेरी माँ ने मना मेरी विश्वास கிறிஸ்தவ வாழ்க்கை உன் வாழ்க்கை கட்டப்படாது. मसीह जीवन आपका
वश में नहीं बनेगा। நம்மெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். हम सभी चौकस இந்த रहे। 3 நாட்கள் நீங்க ஆராய்ந்து பாருங்க. 3 दिन अपने आप को परख எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? आप किसके बहुत யாரை தேடும்படி சர்ச்சுக்கு வரீங்க? इसकी खोज में रहने आए। எதற்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு? कोई भी सेवकाई प्रभु आपको क्यों देता இது है? மனுஷனுக்கு கிடையாது. मनुष्य के உன்னை लिए கர்த்தர் சீஷனாய் எழுப்புகிறார். प्रभु आपको चेला बनाकर சீஷனாய் எல்லாத்தையும் செய்வான். चेला सब कुछ करता है। அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. वो खतरी बहुत है लेकिन लोग कम है। ஓனாய் கூட்டத்துக்குள்ள ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல और जैसे मेमने को उस भीड़ में जैसा भेज இந்த दिया, உலகத்துக்குள்ள கர்த்தர் உங்களை என்னை பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து इस संसार में आपको और हमें अलग करके ஒரு சபையில வைத்து ஏதோ ஒரு ஊழிய சபையின் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா इसे हमें रखकर आपको कुछ तो सेवकाई என்னை दिया, சீஷனாய் கட்டி எழுப்பும்படியாய். चेला बन के खड़ा रहने के लिए, ஹalleluya. हालेलुया। சீஷனாய் கட்டி எழுப்பும்படியாய். चेला बन के खड़े होने, சீஷன்ல வாங்குற திட்டு மாதிரியெல்லாம் யாருமே வாங்கிக்க முடியாது. चेलों ने जैसे डांट खाए वैसे कोई விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததியை நான் எதுவரை உங்களோட இருப்பேன். विश्वास से अलग होने वाले वो कब मैं तुम्हारे कब तक मैं तुम्हारे साथ रहूंगा। எப்படி ஆண்டவர் பேசுவார் தெரியுமா? प्रभु ऐसा उनको बोलता है। சீஷர்களை அதட்டினால பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. महाराज के वचन के द्वारा ஆனா கூட இருந்து எழும்ப சீஷனாய் எழும்பினார்கள். साथ होकर चलने लगे, சீஷனாய் எழும்பினார்கள். साथ होकर चलने அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय இந்த வருஷ கடைசியில கர்த்தருடைய சீஷனாய் எழுப்பணும் பிரியப்படுறாரு. साल के अंत में प्रभु आपको चेला बनाना ஒரு चाहता சீஷன் என்று சொல்றவன் है। चेला मतलब அம்மா அப்பா அதெல்லாம் சென்டிமெண்டலா கிடையாது. सेंटिमेंट नहीं, தேவனை தேடுவதற்கு சென்டிமெண்டே கிடையாது. प्रभु की खोज करने में कोई सेंटिमेंट नहीं, என்னானாலும் ஜெபம் பண்ணுங்க, कुछ भी हो जाए प्रार्थना, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, पारिवारिक प्रार्थना, என்னானாலும் தேவனை தேடுங்க, आपके प्रभु की खोज ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வாங்க, उनके समुद्र और கர்த்தருக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுதுங்க. प्रभु के आत्मिक में खड़े हो இப்படி जाए। சீசனா எழுதணும்னா सच्चे लोग करें ना, அதுதான் 27 வசனம் சொல்றாரு பாருங்க. 27 वचन कहता है, தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க முடியாது. जो कोई अपना क्रूस ना उठाए और मेरे पीछे ना आए। விசுவாசிக்கும் சீசனுக்கு என்ன பாஸ்டர் வித்தியாசம்? चेला और विश्वासी में क्या फर्क? சிலுவை அண்டை வரைக்கும் நீ வந்தேனா விசுவாசி, यदि क्रूस तक आए तो विश्वासी, அதே சிலுவை எடுத்து சுமந்தேனா நீ சீசன். उसी क्रूस को उठाकर आए तो तुम चेले हो। நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? मुझे तो नहीं समझ आ रहा है। சிலுவை அண்டை வரைக்கும் நீ வந்தேனா நீ விசுவாசி. यदि क्रूस तक आए तो आप विश्वासी, அதாவது ரட்சிப்பை சிலுவையில பெற்றுக்கொண்டே நீ விசுவாசி. बाहर को क्रूस पर पाए तो आप विश्वासी, ரட்சிப்பின் அனுபவங்களில வாழ்கிற விசுவாசி. उद्धार के अनुभव में जीने वाला ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரு? प्रभु क्या चाहता தன் है? சிலுவை எடுத்து சுமக்கணும் விரும்புறாரு. अपने क्रूस को उठाकर चले वो चाहता அப்ப है। சீசன் என்று சொல்லுகிறவன் யார்? चेला कहने वाला कौन? சிலுவை அண்டை வந்தவன் அல்ல சீசன், क्रूस के तले आए हुए नहीं वो, சிலுவையை சுமப்பவன் சீசன். क्रूस को उठाने वाला वो चेला। அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு சொல்றது புரியுது. इन लोगों को समझ आ रहा சிலுவையை சுமக்கிறப்ப அடி விழும், है। क्रूस को उठाते से मार लगता है, சிலுவையை சுமக்கிறப்ப பாடுகள் வரும், क्रूस को उठाते से हमें मार लगता है, சிலுவையை சுமக்கிறப்ப அவமானங்கள் வரும், क्रूस को उठाते से हमें लज्जा होता है, சிலுவையை சுமக்கிறப்ப காரி துப்புற அனுபவம் வரும், क्रूस को उठाते से हमें टूटने की अनुभव அப்பமா நடிக்கிற அனுபவம் வரும். कुछ जाना जाएगा जाने का யார் होता है। இயேசுவான சிலுவையை சுமக்கிறார். वो यीशु खुद स्वयं அதுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் இயேசுநாதர் யார் என்று சொல்லி. उन सबको पता था यीशु कौन है। அத்தனையும் தெரிஞ்சவன் தான் காரி துப்புனான், इतना जानकर भी लोगों ने उनको அத்தனையும் தெரிஞ்சவன் தான் அடித்தான், ना जानने वालों ने मारे, அத்தனையும் தெரிஞ்சவன் தான் மறுதலித்தான். ना जानने वालों ने इनकार, இயேசு கீழே தூக்கி போட்டு போகலைங்க. यीशु नीचे डालकर नहीं गया। ஏன்னா தேவனுக்கு ஒரு நல்ல சீஷனாக இருந்தான். क्योंकि प्रभु के लिए अच्छा चेला அதுதான் बना। கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது. वही मसीह जीवन உங்க है। சிலுவை எடுத்து சுமக்கணும். अपनी क्रूस उठाकर चले, பாடுகள் வரும், समस्या आएगी, அவமானங்கள் வரும், लज्जा आएगी, நிந்தைகள் வரும், निंदा आएगी, போராட்டங்கள் வரும், समस्या எல்லா பிரச்சனையும் வரும். सारी समस्या ஆனா आएगी। சிலுவையை சுமக்கிறவனுக்கு जो क्रूस उठाता है, சில நேரம் எங்க பாஸ் சொல்லுவாங்க, வெக்கம் மானம் சூடு சோகம் எல்லாம் தூக்கி போட்டா மட்டும்தான் தம்பி ஊழியம் செய்ய முடியும். कई बार का दास कहता है कि अपने शर्मिंदा अपनी लज्जा सब छोड़ेंगे तो सेवकाई में तुम जी ஏன்னா पाएगा। எல்லா பாடுகளும் வரும், ये सारी समस्या आती है, எல்லா போராட்டங்களும் வரும். सारी समस्या आती है। அந்த போராட்டங்கள் மத்தியில உட்கார்ந்து ஜெபித்து வசனத்தை கேட்டு போறவங்க சீசன். वो उस समस्या में प्रार्थना करके वचन को कहने वाला है। ஐயோ இப்படி ஆயிடுச்சு அவ்வளவுதான் விட்டுட்டு போறேன், நீ சீசன் கிடையாது. ऐसा हो गया मैं छोड़ देता हूं चला तो वो तुम चेला
नहीं। பாருங்க, நீங்க பைபிள்ல வாட்ச் பாருங்க, बाइबल पढ़कर देखें, எல்லா ஊழியத்தையும் தேவன் அங்கீகரிக்கிறாரா? இல்ல. हर एक सेवकाई को प्रभु ग्रहण करता है क्या? உங்க நாமத்தினால அற்புதங்களை செஞ்சோமே, हमारे नाम से अद्भुत किया, உங்க நாமத்தினால பிசாசுகளை துரத்துறோமே, हमारे नाम से शत्रु को दूर உங்க किया। நாமத்தினால என்ன செய்ய? நீ யாருன்னே தெரியாது. प्रभु के तन कौन है मुझे नहीं पता। நான் பல நேரம் யோசிச்சு பார்த்திருக்கேன், एक बार सोचता हूँ, யாரே அற்புதம் நல்ல அபிஷேகப்பட்ட வல்லமையான பாத்திரங்க, अच्छा सावन से भरा हुआ पात्र, அவரவே தெரியாது. को नहीं मालूम क्या, ஏன்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, क्योंकि मेरे पिता के मर्जी के अनुसार அதுதான் சித்தம் சத்தம் நடத்துதல். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிஞ்சாத தேவ ராஜ்யத்துல ஒரு ஊழியனா நிக்க முடியும். तो उसकी योजना, उसकी आवाज जाने तो उसके संग आप पाएंगे। தேவ சித்தம் தெரிஞ்சா அந்த சித்தத்தை விட்டு போகவே மாட்டான். प्रभु की मर्जी मालूम है तो उससे दूर ना हो சில पाएगा। நேரம் தேவ சித்தம் என்னன்னே தெரியாது. कई बार नहीं पता होगा प्रभु की क्या मर्जी है। நிறைய பேர் சொல்றாங்க, ஊழியத்தை ஆரம்பிச்சு அதை செய்யறதுல அப்படி சித்தம் என்னன்னு தெரியல. व्यापार शुरू करने का मतलब प्रभु की योजना नहीं जानते, தேவ சித்தமே தெரியாம ஓடுறோம். प्रभु की योजना के बिना तो ஏன்னா ஊழியம் கொடுத்தாரு நம்ம செய்யறோம். அப்படின்னா தேவ சத்தத்தை கேட்கல. ஆண்டவர் ஊழியத்தை குறிச்சு வாழ்க்கையில என்ன பேசுற கேட்கல. प्रभु ने सेवकाई के बारे में आपसे जो कहा वही आपने नहीं सुना। ஏன்னா ஒரு ஊழியம் கொடுத்தாரு என்னன்னே தெரியல. தேவ நடத்துதல் நீ இல்ல. सेवकाई में नहीं कर पाए प्रभु की इच्छा ना, அப்போ சித்தம் சத்தம் நடத்துதல் ஒரு தேவ பிள்ளைக்கு இல்லைன்னா அவன் சீக்கிரமாய் ஓட முடியாது, ஊழியனாய் நிற்க முடியாது. तो प्रभु की योजना इस बुला है तो उसकी अगुवाई के बिना सेवकाई में दौड़ना कठिन है। அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலவெளியில யோசிச்சு பாரு, தேவ சித்தம் என்னன்னு தெரியுமா? प्रभु की योजना क्या है? இல்ல பாஸ்டர், ஏதோ ஒன்று செய்ய, ஏதோ ஒண்ணு செய்ய முடியாது. वो कुछ तो करना वैसे नहीं हो सकता, ஏதோ ஒண்ணு செய்ய முடியாதுங்க. कुछ तो नहीं कर सकता, சரி, ஏதோ ஒண்ணு செய்யலாம், அதெல்லாம் தேவனுக்கா? இல்ல. कुछ तो करता लेकिन प्रभु के लिए तो नहीं है, அதெல்லாம் தேவனுக்குரியதா? இல்லவே இல்ல. वो सब प्रभु का नहीं है, அதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்கவும் நிலைக்காது. नहीं टिक पाएगा। சில நேரம் ஒரு நாள் கூத்து போல தெரியும். कई बार एक दिन की कार्य के समय தேவ சித்தம் சத்தம் நடத்துதல் ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். प्रभु की सलाह है, अगुवाई, उसकी आवाज बहुत இந்த 3 நாள் உபவாசத்துல உபவாச நாட்களில் உபவாசிக்கிறீங்களான்னு தெரியல, ஆனா உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 3 நாள் சுத்திகரிப்பு ஜெபத்துல உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் சத்தம் நடத்துதல் கேளுங்க ஆண்டவர்ட்ட. उपवास की प्रार्थना में उपवास करे ना करे लेकिन उसके समूह उसकी आवाज, उसकी योजना, उसकी मर्जी के என் பிள்ளைய குறிச்ச தேவ சித்தம் என்னப்பா? मेरे बच्चों को लेकर क्या तेरी मर्जी है? நான் வெளிநாட்டுல ஊழியம் செய்யறப்போ ரொம்ப சந்தோஷம். तो भारत देश में जब सेवकाई करने से बड़ा आनंद होता நான் है। கல்யாணமே வேண்டாம் முடிவு பண்ணால. तो शादी ही नहीं छे मैंने सोचा था, ஏன்னா சூப்பரான லைஃப், क्योंकि अच्छी जिंदगी है, ஏன் நல்ல ஏசி ரூம், अच्छा रूम होता है, ऐसी முடிஞ்சு சாயந்தரமான ஊழியத்துக்கு பிக்கப் பண்றதுக்கு காரு, और शाम को सेवकाई में जाने की சுத்தி இருக்கிற தேசத்தை எல்லாம் சுத்தி பார்க்கிற அனுபவம். आसपास की जगह को घूम के देखने का अनुभव। ஒரு வருஷம் 4 வருஷம் வரவே இல்லை. वो 4 साल में नहीं आया। நிறைய பொண்ணு போட்டோ அனுப்புவாங்க. अनेक लड़की का फोटो जब भेजा 29 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ண ஒத்துக்கவே இல்லை. 29 साल तक में वही रहा, அதான் ஜாலி லைஃப். क्योंकि जिंदगी अच्छी है। சொல்ல யார் கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்று அதற்கு பின்னாடி யாரா அலையிறது? वो कौन ये सब का कार्य करेगा? இது அழகா ஏசி ரூம், वहाँ पे अच्छा सुविधा, சாயந்தரமான ஊழியம், शाम को सेवकाई, சூப்பரா இருந்துச்சு. जिंदगी अच्छी है। ஒரு நாள் தேவன் பேச, ஏன் சித்தத்தின்படி ஓடு. लेकिन प्रभु ने बैठ के मेरी मर्जी के अनुसार, தேவ சித்தம் என்னன்னு தேவ பிள்ளை அறிந்திருக்கணும். प्रभु की योजना क्या है उसे அவங்கதான் சிலுவையை சுமக்க முடியும். वही क्रूस को उठा सकते हैं। இங்க ஆண்டவர் அதான் விரும்புறாரு. चाहता है ஒருவன் என் பின்னே வர விரும்புறானா அவன் சிலுவையை சுமக்கணும், அவன் தான் சீசன். यदि कोई मेरे पीछे हो लेना चाहे तो वही मेरी ओर आ सकता है। அதுதான் ஆண்டவர் சொல்ல, கணக்கு பாரு. वही प्रभु कहता है हिसाब வாழ்க்கையை கட்டி முடிக்க முடியுமா? கணக்கு பாரு. अपने जीवन को बांध सकते हैं क्या? देखो எப்படி பஸ் கட்டி முடிக்கிறது? मैं कैसे बांध सकता இன்னைக்கு பிரசங்கத்தோட கன்க்ளூஷன் முடிவுக்குள்ள வருகிறேன். हूँ? आज की प्रचार के अंत में எப்போ என் சிலுவையை சுமக்க முடியும்? कब अपने क्रूस को उठा पाऊंगा? நான் சீசனா எப்போ வாழ முடியும்? मैं कब चेला बन पाऊंगा? நான் சீசனா வாழ என்ன செய்யணும்? चेला बनने के लिए क्या விட करना? வேண்டியதை விட்டா மட்டும்தான் நம்ம சீசனாய் வாழ முடியும். छोड़ना वो छोड़ तो मैं चेला बन पाऊंगा। அதுதான் அந்த கட்டடத்தை கட்டி முடிக்க முடியும். वे लोग भी उस बात काम को बांध पाएंगे। எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில விடணும்? क्या क्या हमें छोड़ना है? முதலாவது நம்ம விட வேண்டிய காரியம் என்னன்னா, पहला हमें जो छोड़ने वाली कार्य சுய நீதியை நம்ம வாழ்க்கையில விடணும். हमारे धर्म की कार्य को छोड़ना है। நான்கிற சுயநீதியை விடணும். वो मैं ऐसे XY की कार्य को छोड़ना है। நான் எனக்கு என் குடும்பம், वो मैं मेरा परिवार இந்த मेरी சபையில இருக்கிறது என் ஜாதி, वो मेरे जात वाले சுய நீதியை ஒரு தேவ பிள்ளை நம்ம வாழ்க்கையில விடணும். वही की
அதுக்கு छोड़ना। நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான். अच्छा उदाहरण प्रेरित पौलुस। அப்போஸ்தலர் 9:6 நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். प्रेरित 9:6 में प्रभु कहता है कि प्रभु तू क्या चाहता मैं क्या करूं। ஆனா அந்த பவுல் யார் தெரியுங்களா? இவன் சுயநீதி என்ன தெரியுங்களா? अपने स्वयं की खाली பிலிப்பியர் 3:5-7 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், எல்லாம் விருத்த சேதன பயங்கரமா சுயநீதியை பேசுவார். நான் இதையெல்லாம் குப்பையா என்ற காரணம் என்னைக்கு இயேசுவை அழைத்தாரோ அன்றைக்கு புரிந்து கொண்டேன் அவருக்கு என்ன சித்தம் என்ன என்பதை. நம்ம ஆண்டவருக்கு ஒரு நல்ல சீசனா இருக்கணும். அப்பதான் நம்மளோட சந்ததி கிறிஸ்துவுக்குள்ள வளரும். நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குங்க. உன் பிள்ளைக்குரிய உத்தரவாதம் கையில இருக்கு. விடவே மாட்டாரு. கண்டிப்பா ஆண்டவர் கேட்பார். நம்ம செய்யற ஊழியத்துல வச்சு நம்ம நாவன கொடுத்து நீ கணக்கு கொடுக்கணும். நம்ம ஆண்டவர் கணக்கு கேட்கிற ஆண்டவர்ல எத்தனையோ ஓமையில ஆண்டவர் சொல்லுவாரு. எஜமான் வந்து கணக்கு கேட்பார். கண்டிப்பா கேட்பார். உன் பிள்ளைய வீட்டுல தூங்கிட்டு விட்டு சர்ச்சில் உட்காரே கணக்கு கேட்பார். பிரேயர் போவானே இல்லையா கணக்கு கேட்பாரு. கேட்க மாட்டேன். ஸ்கூலுக்கு கேட்க மாட்டேன் விட்டுறீங்களா? அனுப்பிச்சுறீங்களா? ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புறோம்ல. அவர் கணக்கு கேட்கிற ஆள். அவர் கட்டாயம் கணக்கு கேட்பார். அதனாலதான் நம்ம எப்ப சீசனா எழுத முடியும்னா சுயநீதி நான் எனக்கு என் குடும்பம் அந்த இதே வேலையாகும். அப்படிதான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி முடிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டிருக்க நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இரண்டாவது ஒரு காரியம் நல்ல சீசனா எழுதணும்னா பாவத்தை விடணும். பாவத்தை பாவமா பார்க்கணும். ஐயோ பாவம் இல்ல பாவம். நல்லா தெரிஞ்சுக்க. பாவத்தை பாவமா தான் பார்க்கணும். பாவத்தை சரியா பார்க்க கூடாது. இந்த பாம்பேல ஒரு வார்த்தை இருக்கு அடிக்கடி நான் கேட்கறது. பாம்பேனால இப்படிதான் பாஸ்டர் இருக்கும். இப்படி பேசினா தான் பொழைக்க முடியும். இப்படி பேசினா தான் வளர முடியும். இதெல்லாம் இப்படிதான் பேசி ஆகணும். இப்படிதான் பண்ணி ஆகணும். இதெல்லாம் நீ பூமியில பரலோகத்துக்கு இதெல்லாம் செல்லாது. அல்லேலூயா. இதெல்லாம் பரலோகத்துக்கு செல்லாது. பூமியில ஏதாவது வாங்குறதுக்கு இப்படித்தான் பண்ணலாம். பரலோகத்துல இப்படி எல்லாம் பண்ண கூடாது. பரலோக ராஜ்யம் என்பது வேறு. நீங்களாம் இப்படிதான் இல்லமா. அப்பேற்பட்ட காலத்திலே பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து கடந்து சென்றார்கள். இதை விட மோசமான காலத்துல லோத்து நீதிமானாய் நின்றான். அதுவே பரிசுத்தவான்களாய் நின்றார்கள். இந்த டயலாக்ல வேலைக்கு நடக்காது. அவர் கணக்கு கேட்கிற ஆள். மறந்து மட்டும் போயிடாதீங்க. கர்த்தர் மட்டும் கொடுத்ததுக்கெல்லாம் கணக்கு கேட்பாரு. வேற ஆண்டவர் பிரசவம் தரப்பா எப்படின்னா பிரசவம் பண்ணணும் மனசுக்குள்ள 1000 கேள்வி வரும். இத சொன்னா இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, பரலோகம் என்ன நினைக்குது, என்ன குறிச்சு உங்களை குறிச்சு, அதுதான் மிக முக்கியம். பாவத்தை பாவமா பார்க்க பழகணும். பாருங்க, 2 செருப்பு இருக்கு. ஒரு செருப்புல முழு சாணி நினைச்சிட்டீங்க, ஒரு செருப்புல தூண்டு தான் சாணி. தூண்டு சாணி பெட்ரூம் போட்டு போயிருவீங்க. சாணி சாணி தாங்க. பாவம் பாவம் தான். பாவத்தை பாவமா தான் தேவப்பிள்ளை பார்க்கணும். அப்பதான் சீசனா எழுத முடியும். சீசர்கள் பாவத்தை பாவமாய் பார்க்க பழகினார்கள். தங்களை சுத்திகரித்து சரி செய்தார்கள். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவர்களை உயர்த்தினார்.
ऊंचा उठाया கடைசி ஒரு காரியத்தை சொல்றேன் आखिरी में कहा எதை விடணும் इसे छोड़ना है சௌந்தரியத்தை லக்ஸரியை தேவக்குள்ள அப்பதான் சீசனா எழுத முடியும் तो सौंदर्य को उसे छोड़ना है லக்ஸரியை நம்ம விடணும் लग्जरी को छोड़ना நம்ம है உலகத்தான் அல்ல और संसारिक को உலகத்துக்குரிய நல்ல யோவான் 17ல இயேசுவோட ஜெபத்தை நீங்க வாசிச்சு பாருங்க छोड़ना 15 यीशु की प्रार्थना को देंगे சொல்றா நான் உலகத்தான் அல்ல और मैं संसारिक நான் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன் मैं संसार से अलग किया गया இயேசுவோட ஜெபம் அப்படியே ஜனங்களை மாற்றுங்க तो ऐसा मेरे लोगों को बदल दो லக்ஸரி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை और लग्जरी नहीं मसीह எத்தனையோ லக்ஸரிகள் தேவனுக்காக இறங்கி வந்தார்கள் लग्जरी मसीह के लोग कराए எத்தனையோ பேர் தங்கள் லக்ஸரியை விட்டுட்டு வந்தாங்க एक लोग अपनी खाली को ऊंचाई को छोड़कर டேவிட் லிவிங்ஸ்டனோட ஊழியத்தை எல்லாம் கவனிச்சு பாருங்க डेविड लिविंगस्टन की सेवकाई को देखें அவங்க இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வந்த நாட்களில भारत देश में जब से காலரா வியாதியில ஒவ்வொரு பிள்ளையும் சாகுது कलरा में अनेक बच्चा लोग मरने लगा மூத்த பிள்ளை செத்து போயிடுச்சு बड़ा बच्चा मर चुका இளைய பிள்ளை உயிருக்கு ஊஞ்சலாடிட்டு இருக்கு और छोटा वाला फिर अपने जीवन மனைவி சாகிற நிலைமையில இருக்கிறா वो पत्नी मरने की स्थिति में நேரா அந்த இரவு நேரத்துல குடிதோடி மூத்த மகனை புதைத்தான் वो रात के से बड़े बेटे को वहीं पे दफन किए பிழைத்து வீட்டுக்குள்ள வரப்ப காலையில அடிச்சு 6 மணி ஆயிடுச்சு वो जो भोर को जो घर आए சொல்றாங்க நான் ஆலயத்துக்கு போகணும் कहते भोर में जाना है இந்தியாவுல ஊழியம் செய்த மிஷனரி அவர் वो भारत देश में से वकाई किया और मिशनरी பழங்குடி ஜனங்களை தேடி வருவாங்க अनेक तरह के लोग मुझे ढूंढ कर आए மனைவி அழுதுட்டே சொன்னா रोते हुए कहने கொஞ்ச நேரத்துல சின்ன மகனும் சாக போறான் थोड़ी देर में छोटा वाला भी गुजर நீங்க திரும்பி வரப்ப நான் உயிரோட இருப்பனான்னு தெரியாது तुम लौट आओ कि मैं जीवित हूं क्या पता नहीं இருதயத்தை கல்லாக்கி கொண்டு நின்று கொண்டிருந்தா वो देह को कठोर करके खड़े அவர் சொன்னார் ஆராதனைக்கு நேரம் ஆயிடுச்சு आराधना के लिए समय हो गया கொஞ்சம் நல்லா இருந்தா தூக்கிட்டு கூட நான் போயிடுவேன் तो अच्छा हो तो मैं लेकर भी जाऊंगा காலரா வியாதி மோசமான வியாதி बहुत बड़ी बीमारी थी வயிற்றுப்போக்கு அப்படியே போய்க்கொண்டே இருக்கு वो बस चलता गया பிள்ளை எல்லாம் அசுத்தம் மனைவி அசுத்தம் वो सब अशुद्ध हो गया ஆலயத்துக்கு நேரம் ஆயிடுச்சு बहुत का समय हो गया மனைவி சொன்ன கடைசி வார்த்தை मैंने कहा आखिरी நான் बार பரலோகத்துல சந்திப்போங்க हम स्वर्ग में मिलेंगे இருதயத்தை கல்லாக்கிட்டாரு இவங்க பிரசங்கம் முடிச்சுட்டு और देह को पत्थर करके आंख पर ஆராதனை முடிஞ்ச நான் அழுதா आराधना के बाद கேட்டாங்க ஏன் பிள்ளைங்க வரல क्यों बच्चे नहीं आए நான் மூத்த பிள்ளை மறைச்சு நான் புதைச்சிட்டேன் और बड़ा वाला गुजर चुका दफन कर दिया அதனாலதான் மனைவி பிள்ளை வரலையா அடுத்தவங்க तो इसमें पत्नी और बच्चे नहीं आएंगे நான் நினைக்கிறேன் 2 பேரும் செத்து போயிருப்பாங்க मैं सोचता हूँ दोनों भी अब तक गुजर गए 2 பேரும் மறைச்சு போயிருப்பாங்க शायद वो दोनों भी गुजर गए நான் போய் பிதைக்கணும் मैं जाकर उनको दफन करना சபையார் கடந்து போற செத்த நிலைமையில இருக்கிறாங்க कलीसिया साथ में गई तो सब मरे हुए दिखाई दिए। எல்லாரையும் பதச்சிட்டு சொன்னா उनको दफन करके कहने लगे நான் ஒரு நல்ல சீசனாய் வாழ விரும்புகிறேன் एक अच्छा चेला बनकर जीना चाहता நமக்கு हूँ அப்படியெல்லாம் ஒரு நிலைமை தரலீங்களே ऐसी स्थिति प्रभु ने हमें नहीं दिया தேவ பிள்ளையே परमेश्वर அப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் தங்களுடைய லக்ஸரியை இழந்து வந்து ऐसे पवित्र जन अपने लग्जरी जीवन को இன்னைக்கு நம்ம छोड़ லக்ஸரியாய் வாழ்வதற்கு உதவி செய்தார்கள் आज हम अच्छे से जीने के लिए उन्होंने सहायता இன்னைக்கு की 3 வேளை சாப்பாடு இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னா और 3 समय का भोजन यीशु मसीह परिवार अच्छा அந்த कहता है நாட்களில் வந்து எத்தனையோ மிஷனரிமார்கள் इस समय आए हुए एक मिशनरी இந்தியா எப்படி என்று தெரியாது भारत देश कैसा है அங்க சீதோசன தெரியாது भिखारी पता नहीं ஆண்டவர் தரிசனத்தில் இந்தியாவை காண்பிக்கிற பொழுது प्रभु दर्शन में जब बात நம்முடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அதை எடுத்துக்கொண்டு अपने दौलत को बेचकर கப்பலில பல நாட்கள் பிரயாணம் பண்ணி वो जांच में एक दिन यात्रा இந்திய தேசத்துக்கு கடந்து வந்து भारत देश में आकर எத்தனையோ நாட்கள் எத்தனையோ வியாதி இல்ல एक दिन अनेक बीमारी நம் में இந்திய தேச பாஷைகளை கற்றுக்கொண்டு भारत देश की भाषा को सीख இன்னைக்கு गए இந்தியாவுக்கு இயேசுவை தந்து நல்ல சீசர்களாய் அவர்கள் வாழ்ந்தபடியினால்தான் वो अच्छा चेला बनकर जीने के कारण இன்னைக்கு இந்தியாவுல சபைகள் உண்டு भारत देश में இன்னைக்கு நமக்கு பேர்பட்ட சபை இந்தியாவில் ஆலயங்கள் ஏழையா கட்டி எழுப்பப்பட்டது बड़ी बड़ी कलीसिया बांधकर खड़ा हुआ இன்னைக்கு மிஷனரிகள் வந்தார்கள் मिशनरी लोग சீசர்கள் वந்தார்கள் आए இந்தியா முழுவதும் சபைகள் வந்தது भारत देश में भवन आए நான் உங்களுக்கு சொல்றேன் मैं आपसे உன் कहता குடும்பத்துக்கு ஒரு சீசனா மாறு हूं आपके परिवार में एक चेला बने உன் रहो பிள்ளை ஒரு சபையாய் மாறு हमारा बच्चा एक सभा உன் बने பிள்ளை ஒரு சபையாய் மாறு हमारे बच्चा एक कलीसिया எனக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற ஒரு காரியம் என்னன்னா आज प्रभु हमसे कहने वाले कार्य கணக்குப்பா इस आप को நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க கணக்குப்பா आज कितना प्रार्थना किया எவ்வளவு பைபிள் வாசிச்ச கணக்குப்பா कितना वचन पढ़े எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த கணக்குப்பா साथ में
जीवन जीना எப்படி ஆவியில நடத்தப்பட்ட கணக்கு பாரு. कैसा आत्मा में चलाया இதைத்தான் தேவன் இன்றைக்கு விரும்புகிறார். वही प्रभु चाहता है குடும்பத்தினிடத்துல தேவன் விரும்புகிறார். मेरे परिवार से प्रभु यही चाहता है அந்த கணக்கு பார்க்க கடவுள் और हिसाब देखे நீ சீஷனாய் எழும்பணும் ஆண்டவர் விரும்புகிறார். चेला बनकर उठे प्रभु நம்ம चाहता है எல்லாரும் எழுந்திருப்போம், கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் आइए हम सब खड़े हो जाएं अपने 5 स्थान पर நிமிஷம் நன்றா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கடந்து போவோம். अपने आप को बंद करके सौंप कर हम जाएं சகோதரர்கள் மாத்திரம் கொஞ்சம் இருங்க, மற்றவங்களாம் கடந்து போவோம். आइए सब अपने आप को बंद करें எல்லாரும் கண்கள் இந்த முதல் நாள் சுத்திகரிப்பு ஜெபத்துல पहले दिन की शुद्ध भाव की प्रार्थना ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணு மூடி ஜெபிச்சு ஒப்பு கொடுங்க. यीशु के समूह अपने आप बंद இந்த कर வருஷம்லாம் கர்த்தர் கொடுத்தார். साल भर प्रभु ने हमें दिया கர்த்தர் இந்த வருஷம் உனக்கு கணக்கு பார்க்கறாரு. तो प्रभु इस साल हिसाब இந்த देखता है வருஷம் எப்படி கர்த்தருக்கு உனக்கு इस கொடுத்திருக்கிறேன், साल कैसे आप प्रभु को உன் दिया வாழ்க்கையை எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறேன், अपना जीवन आपने प्रभु உன் को குடும்பத்தை कैसे எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறேன், अपने परिवार को प्रभु के लिए कैसे உன் आपने பிள்ளைகளை दिया எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறேன், तो अपने बच्चों को प्रभु के लिए உன் कैसे दिया ஜீவியத்தை எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறேன். अपनी जीविता को प्रभु के लिए कैसे दिया ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். और प्रभु आपसे प्रेम இந்த வருஷ கடைசியில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு காரணம் साल के अंत में प्रभु आपसे भेंट करने का ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்ப வேண்டும் என்று பிரியப்படுகிறார். प्रभु आपको बात कर खड़ा करना நம் चाहता குடும்பத்தை है கட்டி எழுப்ப வேண்டும் என்று பிரியப்படுகிறார். अपने परिवार को बात के खड़ा करना சீசனுக்கு चाहता है ஒரு குறைவு இல்லை. चेलों को कोई कमी नहीं ஆண்டவர் சீசனை பார்த்து ஒன்று சொன்னார், प्रभु चेलों से कहा நீங்க எதையும் எடுத்துட்டு போக வேண்டாம், वो दिन कुछ ना ले நான் जाए எல்லாவற்றையும் தருகிறேன். मैं सब कुछ அதுதான் சீசனுடைய வாக்குத்தத்தம். वही चेलों का இந்த 3 நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க, तीन दिन के लिए ஆண்டவரே நான் ஒரு நல்ல சீசனா எழும்ப விரும்புகிறேன். अच्छा चेला बनकर उठना चाहता அப்படி हूं நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா या पैसा मिलने அந்த சீசனுக்குரிய ஆசீர்வாதம் மேல இறங்கி வரும். चेलों की आशीष तो ऊपर आएगी மகளே மகளே, உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும், तुम्हें सब कुछ எல்லாம் கொடுக்கப்படும். तुम्हें सब कुछ சீசனை பார்த்து சொன்னார், நீ வழியில எதை எடுத்துட்டு போகாத, चेलों से कह रास्ते में कुछ ஒரு வஸ்திரத்தை கூட நீ நான் எல்லாம் உனக்கு கொடுப்பேன். वस्त्र भी ना ले जाओ मैं तुम्हें सब दूंगा வஸ்திரத்தை என் பணத்தை டாக்டருக்கு எடுத்துட்டு போகிறேன், तो मैं अपना दर्द डॉक्टर के पास என் உழைப்ப டாக்டருக்கு எடுத்துட்டு போகிறேன். अपना मैंने डॉक्टर के पास ले எனக்கு जाता பல हूं மணி நேரங்கள வைத்தியத்துக்காக செலவு பண்ணுவேன். अनेक घंटों तक वैद्य के लिए खर्चा करता நான் हूं பல காரியங்களை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். तो अनेक कार्य को निकाल என் நிம்மதியை கொடுத்து விட்டேன், என் சந்தோஷத்தை கொடுத்து விட்டேன், என் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டேன். मैंने अपनी शांति अपनी आशीष को दी இன்னைக்கு ஆண்டவரோட பார்த்து சொல்றாரு, சீசனாய் மாறு. சீசனுக்குரிய ஆசீர்வாதம் மேல இறங்கி வரும். चेलों की आशीष तो ऊपर आए நான் எல்லாவற்றையும் கொடுப்பேன். सब कुछ சீசனுக்கு ஆண்டவர் சொன்ன பரலோகத்துல உனக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. चेलों के लिए प्रभु के दर्शन வலது வாரிசத்துல இடது வாரிசத்துல வலது வாரிசத்துல இடது வாரிசத்துல எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. और भाई और सब तुम्हारे लिए तैयार है ஆண்டவர் சொல்ற சீசனாய் மாறு, उनके तरफ से சீசனாய் மாறு. கணக்கு பாரு, கணக்கு பாரு. இந்த வருஷ குடும்பமா இந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம், கணக்கு பாரு. मसीह में कितना अच्छी है எத்தனை நேரம் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறாய், கணக்கு பாரு. कितना समय प्रभु के लिए दिया उसने எவ்வளவு தூரம் ஆவிக்குரிய காரியங்களை செய்திருக்கிறாய், கணக்கு பாரு. अपने जीवन कितना किया है உனக்கு கணக்கு பார்க்காம ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. और साफ के बगैर प्रभु ने ஆனா இன்னைக்கு நீ ஆண்டவருக்கு என்ன கொடுத்தாய், கணக்கு பாரு. निराश न हो गया आप क्या करें நீ ஜெபம் பண்ணாயா, கணக்கு பாரு. प्रार्थना किए வேதம் வாசிச்சாயா, கணக்கு பாரு. पढ़े कैसे தேவனை துதிச்சாயா, கணக்கு பாரு. की सदी की நல்ல பலத்த ஆரோக்கியத்தை கொடுத்தவன் தேவனுக்காக ஓடினாயா, கணக்கு பாரு. अच्छा बल आरोग्य दिया हिसाब देखे எனக்கு எனக்கு என் குடும்பத்துக்கு என் பிள்ளைக்கு வாழ்ந்துட்டியா? ओ मेरे लिए अपने लिए मैंने देखा முடிவு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே. अंत कोई आशीष உன் नहीं சுய நீதியை விட்டு வெளியே வா, अपने स्वयं की खाली को பாவத்தை விட்டு வெளியே வா, से बाहर அசுத்தத்தை விட்டு வெளியே வா, अशुद्धता से बाहर லக்ஸரியை விட்டு வெளியே வா. शरीर को छोड़ ஆண்டவருக்காக உன் பிள்ளையை ஆயத்தப்படுத்து. प्रभु के अपने बच्चों को तैयार நீ உட்கார்ந்து செவி, அப்போ பிள்ளை உட்கார்ந்து செவிக்கும். बैठकर प्रार्थना करें तो आपके बच्चे நீ பாடி துதி, அப்போ பிள்ளை பாடி துதிக்கும். जब आप गीत गाकर स्तुति करें तो आपको உன் குடும்பத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்து. अपने परिवार को प्रभु के लिए तैयार சீசனாய் எழும்பு. चेला बने சீசனுக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு கர்த்தர் தருவார். चेलों की आशीष प्रभु நான் விசுவாசிக்கிறேன் 2026 2026
சீஷனுக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். और अच्छे लोग की आशीष को मेरे ஒன்றும் உங்களுக்கு சேதப்படாது, कोई तुम्हें हानि ना हो, ஒன்றும் குறைவுபடாது. कोई गलती ना होगी। நீதியானதை எடுப்பீர்கள். वो जो बचा हुआ को அஞ்சப்ப 5000 பேருக்கு போஷித்த பொழுது சீஷரை பார்த்து சொன்னாரு, 5 रोटी के लिए आज पीछे से प्रभु ने कहा, மீதியான துணிக்கைகளை எடுங்க. मेरे हाथ बची हुई कार्य 2026 நீங்க மீதியான துணிக்கைகளை எடுப்பீங்க. जो बची हुई कार्य को लेना है। கர்த்தர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார், प्रभु आपको भरपूरी की மேன்மையான ஆசீர்வாதத்தை தருவார். ऊंचाई की आशीष சீஷனுக்குரிய இன்னொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொன்னார், देव की और एक आशीष என் வலது வாரிசு இடது வாரிசத்தில் நீ அமர்ந்திருப்ப, भाई और भाई அந்த மகிமையோடு கர்த்தர் நிலைநிறுத்துவார். वहाँ में प्रभु आपको சீஷரை பார்த்து சொன்னா, பழுகி பெருகுங்கன்னு சொன்னாரு, से कहने लगे உலகமெங்கும் போங்கன்னு சொன்னாரு. நீங்களும் பழுகி பெருகுவீங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்களை தடப்பட்டு இருந்துச்சோ हमारे जीवन में जो जो आशीष அவைகளெல்லாம் பழுகி பெருக செய்ய வைப்பார். அவர் பெருக செய்ய வைக்கிற ஆண்டவர். உங்களை பழுகி பெருக செய்ய வைப்பார். இதெல்லாம் சீசனுக்குரிய ஆசீர்வாதம். எந்த சீசனையும் குற்றம் சாட்ட விட மாட்டார். நீ சீசனா எழுதிப்பார், உன்னை குற்றம் சாட்ட எந்த பிசாசுலையும் விட மாட்டார். இந்த 3 நாள் கூட்டத்துல சீசனின் ஆசீர்வாதங்களை நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இன்னைக்கு உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்துறாரு, நீங்க நிரப்பப்படுவீர்கள், நீங்க நிரப்பப்படுவீர்கள். உன் களஞ்சியம் நிரப்பப்படும், உன் ஆசீர்வாதம் நிரப்பப்படும். உன் ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஒரு நாள் மற்றொரு கையில கொடுக்க விட மாட்டார். சீசனாய் வளருங்கள். நல்ல பிதாவே, இந்த காலவேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷ கடைசி இந்த 3 நாள் ஜெபத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. லூக்கா 14ஆம் அதிகாரத்திலிருந்து நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. இந்த வருட கடைசியில் இந்த சபையை சுத்திகரிப்பீராக. யார் இந்த 2 நாட்களும் நேரத்தை எடுத்து ஜனங்க வந்து உங்க பாதத்துல உட்கார்ந்து வருஷ கடைசியில உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ நாட்கள் உலகத்துக்காக ஓடிட்டாண்டவரே, 2 நாட்களும் இந்த ஜனங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுங்கப்பா. எப்படியாவது புதிய ஆண்டுல அநேக நன்மைகள், நாங்கள் இழந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீங்க. கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். நாளை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். தலைமையில கை வச்சு சொல்லுங்க, நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், தீங்கு என்னை தொடுவதில்லை. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சகலதீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கு என்னை அணுகாது. தீங்களை 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 சகலதீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கு என்னை அணுகாது.